Que le Seigneur Jésus-Christ vous bénisse tous. Les enfants, prenez vos Bibles. On ne pourra pas lire en français. Les enfants, sauf les enfants qui font le ministère, les autres restez écouter la parole. Les autres jeunes restez dans l'église. Sorry. Que le Seigneur Jésus-Christ vous bénisse tous. Je suis heureux de vous voir tous. Le livre de Nombre, chapitre 14. Nombre, chapitre 14. Verset 6. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவும் எப்பினேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள் வேதம் சொல்லுகிறது. 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரன் சமஸ்த சபையாரை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்லது என்று சொன்னார்கள். ஜோஷுவாவும் காலேப்பும் கோபப்பட்டார்களாம். Josué et Caleb étaient en colère. கோபம் மனுஷருக்கு வருவது இயற்கை. C'est normal que les hommes aient la colère. ஆனா கோபத்துல பலவிதமான கோபங்கள் உண்டு. Mais il y a plusieurs sortes de colère qui existent. சரியான கோபம் இருக்குது. Il y a des bonnes colères. பிழையான கோபம் இருக்கு. Il y a aussi des mauvaises colères. சரியான கோபம் இருக்குது. Il y a des bonnes colères. நீதியான கோபம் இருக்குது. Il y a des colères qui sont justes. சில கோபங்கள் அது நீதி, நாங்கள் கோபப்பட்டது சரி நீதி. Certaines colères sont justes. ஆனா சில கோபங்கள் அது நீதி இல்ல, அது அநீதியானது. Mais d'autres sont injustes. வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் கோபப்பட்டது உண்டு. Lorsque nous lisons la Bible, on voit que le Seigneur s'est mis en colère. பிசாசும் கோபப்பட்டார் என்று வேதத்தில் இருக்குது. Le diable aussi s'est mis en colère, on le voit dans la Bible. மனுஷர்கள் கோபப்படுவார்கள் வேதம் சொல்லுது. La Bible dit que les hommes se mettront en colère. விசுவாசிகளும் கோபப்படுவார்கள், ஊழியக்காரரும் கோபப்படுவார்கள் வேதம் சொல்லுது. La Bible dit que les croyants se mettront en colère, également les serviteurs. இப்ப கோபம் மனுஷனுக்கு இயற்கை. Donc c'est naturel que les hommes aient அந்த கோபம் எங்களுக்கு அழிவை கொண்டு வரக்கூடாது. Il ne faut pas que cette colère apporte la destruction pour nous. கோபம் மனுஷனுக்கு மனுஷனானவனுக்கு கோபம் என்பது வருவது இயற்கை. Donc c'est naturel que les hommes aient la colère. அது மனுஷனுடைய வாழ்க்கையை பாதிக்க கூடாது. Mais cela ne doit pas impacter la vie des hommes. நான் சொல்ற விளங்குது. Vous comprenez. சிலருடைய கோபம் அவளை பாதித்து விட்டது. La colère de certains les ont impactés. அவர்கள் தேவ சித்தங்களை செய்ய முடியாதபடி அவருடைய கோபங்கள் அப்படியே எல்லாத்தையும் அடக்கிட்டது. Leur colère ont fait en sorte qu'ils n'aient pas pu faire la volonté de Dieu. நல்ல தயவுகள் மனுஷன் மூலம் வருவது நின்றுவிடும் கோபம். À cause de la colère, les bontés vont s'arrêter. மனுஷர் மூலம் வருகிற நல்ல கிருபை இரக்கங்கள் நமக்கு நின்றுவிடும். Les bontés, la grâce et les miséricordes qui viennent des hommes qui vont s'arrêter à cause des colères. நல்ல உறவுகள் இல்லாமல் போய்விடும் கோபம். À cause de la colère, les bonnes relations vont s'achever. எல்லாம் இவ்வளவு பேர் நமக்கு சபைக்கு இருந்தாலும், même s'il y a autant de personnes dans l'église, சிலருடைய ஐக்கியங்கள தேவனால வந்தது, சபைக்குள்ள சில தேவனால வந்த கோபம், அந்த ஐக்கியம் கொண்டு வர தேவன். Certaines unions sont venues de Dieu dans l'église. சிலருடைய கோபங்கள் அந்த ஐக்கியத்தை உடைக்கும். Mais certaines colères de certaines personnes brisent ces நான் இந்த எண்ணாபுத்தை தான் படிச்சிட்டு வரேன். Moi je suis en train de lire le livre de Nombre. இதுல என்ன பார்த்தேன் எண்ணாபுத்தத்துல? Qu'est-ce que j'ai vu dans le livre de Nombre? நான் போன ஞாயிற்றுக்கிழமை செய்தேனா? C'est ce que j'ai fait le dimanche dernier. 10 லீடர்ஸ்க்குள்ள கோபம் வந்து ரெண்டு குரூப்பா போயிட்டது. Parmi les 12 leaders, ils sont devenus விசேஷமாக தலைமத்துவத்துக்குள்ள கோபம் இருந்தால்
தேவ சித்தங்கள் செய்ய இயலாது. Spécialement s'il y a la colère dans le leadership, on pourra pas faire la volonté de தரிசனங்கள் Dieu. நிறைவேறாது. Les visions vont pas s'accomplir. இந்த 12 பேர் நல்ல ஒற்றுமையா தான் போனார்கள். Les 12 étaient en unité lorsqu'ils partaient. 10 பேர் ஒரு குரூப் 2 குரூப் ஒரு வந்த உடனே அந்த 10 பேர் நிமித்தம் சந்ததியே ஒண்ணும் செய்ய முடியாம போயிட்டது. இந்த 10 பேர் நிமித்தம் ஆண்டவர் திட்டங்கள் செய்ய முடியாம போய்விட்டது. Lorsqu'il y avait un groupe de 10 personnes, à cause de ce groupe, les plans de Dieu n'ont pas pu s'accomplir. வேதத்தில் ஆண்டவர் கோபப்படுற காரியம் இருக்குது வேதத்தில். Dans la Bible, il y a des événements où Dieu se met en colère. மனுஷனுக்கு கோபம் வருகிறது. Il y a l'homme qui se met en colère aussi. ஊழியக்காரர்களுக்கு கோபம் வருகிறது. Les serviteurs se mettent en colère aussi. அதெல்லாம் அப்பப்ப அந்தந்த கால டைப் சீர்படுத்த தெரிய வேணும். Et il faut savoir régler ces choses. சிலருடைய கோபங்கள் அவருடைய வாழ்க்கையை பாதிப்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையில வியாதியை கொண்டு வரும். La colère de certaines personnes apporte les maladies dans leur vie. அவர்கள் சமாதானத்தை இழந்து விடுவார்கள். Ils vont perdre leur paix. அவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை அவர்கள் இழந்து விடுவார்கள். Ils vont rater les bienfaits qu'ils doivent recevoir. பிசாசும் கோபப்படுறான்னு வேதம் சொல்லுது. La Bible dit aussi que le diable s'est mis en colère aussi. அவனும் கோபப்படுறான்னு வேதம் சொல்லுது. La Bible dit que lui aussi se met en colère. பிசாசு கோபப்படுறான்டா சிலருடைய வாழ்க்கையில அந்த சாத்தான் தான் அந்த கோபத்தை மனுஷருக்குள்ள போட்டு வச்சிருக்கான். Dans la vie de certaines personnes, c'est Satan qui met la colère dans leur vie. கோபம் இல்லாம யாரும் வாழ இயலாது. Personne ne peut vivre sans colère. ஆனா வேதத்தின்படி கோபம் ஒரு நாள் மாத்திரம் இருக்கும். Mais selon la Bible, la colère, elle doit durer une seule journée. அந்த கோபம் இருக்குமானால் அவருடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பை அவர் சம்பாதிச்சு கொள்றார். Si la colère elle perdure le deuxième jour, c'est-à-dire ils sont en train de récolter encore. நல்ல உறவுகளை உடைத்து விடும். La colère elle va briser des bonnes relations. சமாதானங்கள் இல்லாமல் போய்விடும். La paix elle va partir. தேவ சித்தங்கள் செய்ய முடியாது. On pourra pas faire la volonté de Dieu. கோபம் படுகிறவர்களால ஆண்டவருடைய ஆவியானுடைய நடத்தல் தெரியாது. Les colériques ne connaîtront pas la conduite, la உண்மையான direction de Dieu. ஆவிக்குரியவர்கள் கோபம் என்பதை சரியா அறிந்திருப்பார்கள். Les bons spirituels connaîtront bien quelle est la colère. ஆவிக்குரியவர்களுக்கு கோபம் என்று கண்டுபிடிப்பார்கள். Les spirituels découvriront quelle est la colère. மாம்சத்தில் உள்ளவர்கள் கோபத்தை சுமந்து கொண்டே போவார்கள். Mais ceux qui sont dans la chair, ils vont porter la colère avec eux. ஆவிக்குரியவர்கள் கோபம் ஐயோ இது கூடாதுன்னு சொல்லி அடுத்த நாளே தங்களுடைய இருதயத்துல கோபத்தை தூக்கி எறிஞ்சு போட்டு யார் யாரோட கோபம் அதை சமாளிச்சு சரி பண்ணிடுவார் ஆவிக்குரியவர்கள். Ceux qui sont spirituels, ils vont le lendemain même ils vont trouver avec qui ils sont en colère, ils vont essayer de les régler. ஆவிக்குள்ள இல்லாதவர்கள் மாமிசத்துல இருக்கிறவர்கள் பிசாசுக்குள்ள இருக்கிறவர்கள் கோபத்தை சுமந்து கொண்டே போவார்கள். Et ceux qui ne sont pas spirituels et ceux qui sont dans la chair et dans le diable, அது ils vont அவருடைய porter leur குடும்பத்தையே colère. பாதிக்கும். Ça va impacter leur famille. அது பயங்கர பாதிப்பை ஆசீர்வாதங்களை தடுத்து விடும் கோபம். Ça va empêcher les bénédictions. அட வேதத்துல இருந்தா சொல்றேன் நான் உங்களுக்கு. Je vous dis de la Bible. இதுல ஜோஷுவா காலேப் நல்ல சரியான கோபம். Ici la colère de Josué et Caleb est bonne. ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்தின் நிமித்தம் சில கோபங்கள் வரது சரி. Donc il est normal que les serviteurs se mettent en colère pour la raison du ministère. அதுக்காக ஊழியக்காரன் கோபப்படுறான்னு யாரும் சொல்ல முடியாது, அவருக்கு தான் பிரச்சனை. On peut pas dire que donc le serviteur se met en colère, c'est eux qui ont le problème. உங்களோட குடும்ப வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துக்குள்ள யாராவது பிழை செய்தா உங்களுக்கு கோபம் வருது. Dans votre vie de famille, lorsque quelqu'un fait une faute, vous vous mettez en colère. படிக்க வேண்டிய பிள்ளை சரியா படிக்காட்டா கோபம் வருது. L'enfant qui doit étudier qui ne le fait pas correctement, vous vous mettez en colère. வீட்டில் ஒரு கணவன் வேலை வெட்டி இல்லாம சாப்பிட்டு கொண்டு வந்தா பஞ்சாதி கோபம் வரும். Un mari il mange sans travailler et la femme elle se met en colère. பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கற்ற முறையில் வாழ்ந்தா பெற்றோருக்கு கோபம் வரும். Si les enfants ne sont pas disciplinés, les parents se mettent en colère. வீடுகளில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமட்டா அங்க வீடுகளில் கோபம் இருக்குது. Lorsque nous ne faisons pas le devoir à la maison, il y a la colère dans la maison. வாழ்க்கை முறைகள் சரியில்லை என்றால் நமக்கு வீட்டில் கோபம் இருக்குது. Dans la façon dont on vit elle est pas correcte, il y a les colères dans la அது வீடு. C'est la maison. ஆனா வேலை தளத்துல Mais au travail, ஒரு முதலாளிக்கு தன் தொழிலாளி வேலையை செய்யாட கோபம் வருது அவனுக்கு. Lorsqu'un employeur il voit que son employé ne te fait pas le travail correctement, il se met en colère. வேலை செய்யற தொழிலாளிக்கு சொன்ன சம்பளம் கொடுக்காட்ட அவனுக்கு கோபம் வருது. Lorsque l'employé il n'est pas payé comme il fallait, il se met en colère. பாடசாலையில மாணவர்கள் டைமுக்கு போகாட்ட டீச்சர்மா கோபப்படுறாங்க. Lorsque les élèves ne vont pas à l'heure à l'école, les enseignants se mettent en colère. குடும்பங்கள் இதெல்லாம் அதுபோல வாழ்க்கை சரி சபை என்பதும் சபையிலும் சில கோபப்படுற காரியங்கள் ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு மாறுது இயற்கை. Donc c'est naturel que les serviteurs et les croyants aient des colères lorsqu'il y a des choses qui ne vont pas dans l'église. ஆவிக்குரியவர்கள் சரிப்படுத்துவார்கள். Et les spirituels vont les régler. மாமிசத்துக்குரியவர்கள் சரிப்படுத்த மாட்டார்கள். Et ceux qui sont pas spirituels, அதே வச்சு உருண்டு கொண்டே இருப்பார்கள். Ils vont le garder.
அதே வச்சு உருண்டு கொண்டே Ils இருப்பாங்க. vont le remuer en le gardant. கோபம் ஒரு பயங்கரமான ஆயுதம். Et la colère, c'est une arme terrible. அது உங்களுடைய எதிர்காலத்தையே அது கொளுத்தி விடும். Elle va brûler votre avenir. தேவ தரிசனங்களை நிறைவேற்ற முடியாது. On ne pourra pas accomplir les visions de Dieu. கோபம் நல்ல ஆஸ்வாதங்களை நீங்க செய்ய மாட்டீங்க. La colère, elle va vous empêcher de ne pas faire des bonnes choses. 10 பேர் கானான் தேசத்துக்கு 12 பேர் கானான் தேசத்துக்கு போகிறார்கள். 12 personnes sont parties dans le pays de Canaan. 12 பேர் நல்ல தலைவர்கள். Les 12 étaient des bons leaders. மோசேயினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Ils ont été choisis par Moïse. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 12 பேரும் எவ்வளவு காலம் மோசோட இருந்திருக்கிறாங்க. Et réfléchissez, les 12, combien de temps ils étaient avec Moïse. சபையில ஒரு வருஷம் இருக்கிறால நாங்க யாரும் தலைவராக்க முடியாது. On peut pas mettre quelqu'un qui est dans l'église depuis un an, on peut pas le mettre en tant que leader. செய்ய மாட்டோம். On le fera pas. நாங்க செய்ய முடியாது. On pourra pas le faire. ஒரு கனகால நம்மோட இருக்கிறாங்கள தான் டெஸ்ட் பண்ணி அவை நாங்க தலைவராக மாத்தலாம். On va éprouver les personnes qui sont depuis longtemps avec nous, on pourra les rendre சும்மா leaders. ஒரு 6 மாதம் சபைக்கு வரால நாங்க எப்படி தலைவத்துவத்தை கொண்டு வரது? Comment on pourra ramener quelqu'un dans la direction pour une personne qui vient depuis 6 mois? ஒரு ஆளை பற்றி படிக்கிறதுக்கு எங்களுக்கு கனகாலம் செல்லுது. Pour étudier quelqu'un, ça nous prend du temps. அப்ப இங்க மோசே தெரிஞ்சு கொண்டான்னு சொன்னா அது எவ்வளவு காலம் இவ்வளவு பேர் மோசோட இருந்திருக்கிறார்கள். Ici on voit que Moïse il l'a choisi, donc c'est-à-dire combien de temps ils sont avec இவர்கள் Moïse. இடையில வந்தவர்கள் இல்ல, மோசேயோட எகிப்திலிருந்தே வந்தவர்கள் இந்த தலைவர்கள். Ce ne sont pas des personnes qui sont venues au milieu, ils sont venus de l'Égypte. ஒன்றாக போறார்கள். 10 பேரும் எதிரான தலைவர்களா இருக்கிறாங்க. அதாவது உலகத்து தலைவர்களா மாறிட்டார்கள் 10 பேர். Ils partent ensemble et après ils deviennent les chefs comme s'ils étaient les leaders du monde. பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. Ils ont laissé place au diable. மாமிசத்தின் தலைவர்களா மாறிட்டாங்க. Ils sont devenus des leaders de la இப்போ chair. ஒரு உண்மையான ஆவிக்குரிய தலைவனுக்கு கோபம் வந்துடுது. Donc ici les bons spirituels, ils sont les chefs ஒரு spirituels sont en ஆவிக்குரிய colère. தலைவன் இப்படி தான் கோபப்படுவான். Un chef spirituel il se mettra en colère ainsi. அப்ப ஜோஷுவா காலேப் கோபப்படுறது சரியான கோபம். C'est bien que Josué et Caleb se mettent en colère ici. அவர்கள் 10 பேரோட இந்த குடும்பத்தோட கோபம் வேண்டாம், கோபப்பட்டு உடுப்பெல்லாம் கிழிச்சு கோபப்படுறாங்க. அப்ப இது சரியான கோபம். Ils se sont mis en colère avec les 10 et leur famille en ஏன்னா ஒரு déchirant la தலைவனா vêtement. இருக்கிறவனுக்குள்ள விசுவாசம் இல்லாத ஒரு விசுவாசம் இல்ல, கோபம் வந்துட்டவனுங்க. Parce que les leaders ils n'ont plus la foi, donc eux ils se sont mis en colère. இவ்வளவு அற்புதங்களை கண்டவர்களுக்கு இன்றைக்கு அவிசுவாசியா இருக்கிறது போல தான் கோபம் பிறந்தானே ஜோஷுவா காலேபுக்கும். Tous les miracles qu'ils ont vus et qui sont plus croyants maintenant, donc ils sont mis en colère. நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? Combien de vous comprenez? கோபம் ஒரு பொல்லாத ஆயுதம். Donc la colère c'est une arme terrible. திருப்பி சொல்றேன், நல்ல உறவுகளை உடைத்து விடும். Donc je répète, elle va briser les bonnes relations. நல்ல அழைப்புகளை இழந்து விடுவார்கள். Ils vont rater les bons appels. தேவ சித்தங்களை அவளால் அறிய முடியாது. Ils ne pourront pas connaître les volontés de Dieu. பைபிள் இதே புத்தகத்தில் படிச்சு நான் காலமே. Dans le même livre, j'ai lu ce matin. கோராகு பேர் பெற்றுள்ளா இருந்தார்கள். Korah avait quelqu'un de renommé. சரிதானே? பைபிள் படிச்ச நான் கோராகுடைய கூட்டத்தனம் சபையில பேர் பெற்றவங்களா இருந்தாங்க. Le groupe de Korah, ils avaient une bonne renommée dans l'église. அநேக காலமா சபையில இருக்கிறாங்க, கவனமா இருக்கணும், கொஞ்சம் பெயர் போல வைக்கிறதுக்கும். Donc c'est-à-dire il faut faire attention avec des gens qui sont dans l'église depuis longtemps, ils ont une bonne réputation. அவர்கள்லாம் இந்த சபையில பிரச்சனையை கொண்டு வர C'est சபைகள். eux qui vont apporter பேர் les problèmes பெற்றவர்கள் dans கனகாலமா l'église. இருக்கிறாங்க. Ceux qui sont depuis longtemps dans l'église. இப்ப கோபங்களுக்கு கவனமா இருக்கணும். Donc il faut faire attention avec les colères. நான் தமிழ்ல தான் செய்ய வந்த நான் வாலிய பிள்ளைகள் இருக்கிறீங்க, வாலிய பிள்ளைகளும் கவனமா இருக்கணும், கோபங்களுக்கு கவனமா இருக்கணும். Je suis venu faire en tamil, mais il y a beaucoup de jeunes ici, donc les jeunes vous devez faire attention. சரியான கோபம், நீதியான கோபம் உண்டு. Il y a des colères qui sont justes, qui existent. பிள்ளையான கோபம் இருக்குது மனுஷனுக்கு. Il y a des mauvaises colères qui existent. மாமிசம் கோபம். La chair, la colère qui vient de la chair. பிசாசு சிலரை கோபத்துக்குள்ள வஞ்சித்து அவளை தரிசனம் இல்லாமல் அழிக்குது. Le diable les séduit certaines personnes et il les fait mettre en colère. முதலாவது மனுஷனுடைய கோபத்தை பார்க்க On போறோம். va voir la colère du premier homme. ஆதியாகமம் 4வது அதிகாரம். Genèse chapitre 4. முதலாவது மனுஷன் வேதத்துல முதல் மனிதனுடைய கோபத்தை நாங்கள் On va பார்க்கிறோம். voir la première colère de l'homme dans la Bible. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Chapitre 4 verset 5. காயினை அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கோபத்தினுடைய அஸ்திபாரம் முதல் எரிச்சல் உண்டாகும். La fondation de la colère, c'est la jalousie, l'irritation. ஒரு மனுஷன் திடீரென்று கோபப்பட மாட்டான். Un homme, il va pas se mettre en colère tout d'un coup. அவனுக்குள்ள முதலாவது
ஏற்படுற வேர் எரிச்சல் என்ற வேர் ஆரம்பிச்சு. La racine qui va se produire premièrement, c'est l'irritation là. நீங்க 8ஆம் வசனத்தை படிச்சால் அந்த எரிச்சல் ஒரு விரோதத்தை உண்டாக்கி இருக்குது. Si vous lisez dans le verset 8, cette irritation, elle a créé une adversité. காயின் ஆபேல் காணிக்கை கொடுத்தா சரி. C'est bien que Caïn et Abel ont donné de l'offrande. இப்ப கோபம் எங்க இருந்து ஆரம்பிக்குது என்றால், Où est-ce que la colère elle a ஒரு commencé? மனுஷனுக்கு கோபம் உடனே வராது. Un homme, il va pas se mettre en colère tout d'un coup. அவனுக்கு உள்ள ஒரு எரிச்சல் உண்டாகுது. Premièrement, il y a une irritation qui va se அந்த produire. எரிச்சல் வரைக்கும் எங்களை காப்பாற்ற ஆரம்பிச்சிடும். Dès l'irritation, l'apparition de அந்த l'irritation, எரிச்சல் elle என்ன va se செய்யுது? protéger. விரோதத்தை உண்டாக்குது. Elle va créer l'adversité. அந்த விரோதம் என்ன செய்யுது? அவனை கொலை செய்ய தூண்டுது. Qu'est-ce que va faire l'adversité? Elle va le அப்ப pousser என்றால் தீமை செய்ய அவனை தூண்டுது. elle va le pousser à faire du mal. இது எங்கிருந்து வந்தது? D'où vient cela? தகப்பன் பிசாசுக்கு இடம் கொடுத்தது. Parce que le père a laissé place au diable. இது எங்கிருந்து வந்தது? D'où vient cela? ஆண்டவர் தானே ஆதாமை படைச்சது. C'est Dieu qui a créé l'homme, non? அப்ப ஆண்டவர் போல ஆதாம் இருந்துக்கலாம் தானே. Adam, il aurait pu être. ஏவாளையும் கர்த்தர் தானே படைச்சது. C'est Dieu qui a créé Ève இப்ப aussi. ஏவாளும் கர்த்தரை போல இருந்துக்கலாம் தானே. Ève aussi, elle aurait pu être comme Dieu. வேதம் சொல்லுது ஆண்டவர் 1 26 27 தேவன் தம்முடைய சாயலாக ஆதாமை ஏவாளை படைச்சாலும் வேதம் அவர் சாயலாக படைச்சான வேதம் சொல்லுது. La Bible dit dans chapitre 1 verset 26-27 que Dieu a créé அப்ப l'homme எப்படி à son காயினுக்குள்ள image. அந்த எரிச்சல் வந்தது? Comment donc Caïn, il y a eu l'irritation? சாத்தான் பெற்றோரை வஞ்சித்தது. Diable, il a séduit les parents. பெற்றோர் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. Les parents ont laissé place au diable. அந்த பெற்றோருக்குள்ள இருந்த எரிச்சல் கோபம் இப்ப பிள்ளைகளுக்குள்ள வருகிறது. L'irritation, la colère qui était dans les parents, il vient dans les enfants. கவனம் கோபத்துல கவனமா இருங்க. Donc il faut faire très attention dans la colère. சும்மா வரல. Et c'est pas venu comme ça. பெற்றோர் மூலம் தான் வந்தது. Ça vient des parents. ஏடா ஆண் பிசாசு என்ன செய்யுதுங்க? பெற்றோரை வஞ்சிச்சிட்டு. Qu'est-ce que le diable a fait? Il a séduit les parents. வேதம் சொல்லுது சாத்தான் தந்திரம் உள்ளவன் என்று. La Bible dit que le diable était rusé. அவன் தந்திரமா நுழைஞ்சிட்டான் பெற்றோருக்குள்ள. Il est rentré dans les parents avec இப்ப ஆதாம் ஏவாள் கற்பம் தரிக்கிறார்கள். Et Adam et Ève, elle est enceinte. 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் காயினை பெற்றார்கள், ஆபேலை பெற்றார்கள் வேதம் சொல்லுது. Dans chapitre 4 verset 1, on voit qu'ils ont engendré Caïn et Abel. அப்ப எந்த வித்து பிறந்தது? Donc quel பாவத்தின் வித்துல தான் இங்க பிறந்தது. c'est la semence de péché qui est née. ஆனா என்ன பாவம்? Quel était le péché? பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்ச தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பாவம். Ils ont obéi au diable et ils ont désobéi au Dieu. அந்த வித்து பிள்ளைகள் மூலம் வருகிறது. Donc cette semence, elle vient அப்பா அம்மா பிசாசுக்கு இடம் கொடுக்காம விட்டிருந்தால் இப்ப காயினும் ஆபேலும் நல்ல சந்தோஷமா இருப்பான். காயின் விட்டு கொடுத்தப்ப அண்ணன் தம்பிகளோட சண்டை வந்திருக்காது. Si les parents n'avaient pas laissé place au diable, il y aurait eu la paix entre les frères. இங்க நாங்க வேதத்துல பார்க்கிறோம். On voit dans la Bible. காணிக்க விஷயத்துல அண்ணன் தம்பிகளோட சண்டை. Il y a une dispute entre les frères à cause de l'offrande. இந்த கோபங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்குது. Il y a ces colères dans les அண்ணன் தம்பிக்குள்ள இந்த கோபங்கள் இருக்குது. Il y a ces colères entre les frères. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த கோபங்கள் Il y இருக்குது. a ces colères entre les parents et les இதெல்லாம் enfants. சாத்தான் மூலம் வந்தது. Tout cela vient du diable. இது சாத்தானுடைய வித்து, ஆதாமுக்கு வந்த வித்து, இப்பொழுது குடும்ப பிள்ளைகளுக்குள்ள அந்த வித்து வருகிறது. Cette semence appartient à Satan et ça vient dans les enfants maintenant. 4வது வசனம் அதிகாரம் 5ல படிச்சோம்னாங்க. அவன் மிகவும் எரிச்சல் உண்டாக முகநாடி வேறுபட்டது. முகம் மாறிட்டது. Donc son visage il a changé dans le verset 5. அப்ப என்ன அர்த்தம் பாஸ்டர்? Qu'est-ce que cela veut dire pasteur? சிலர் கோபமா இருக்க முகத்துல பிடிக்கலாம். Lorsque quelqu'un est en colère, on peut le இதுக்கண்டு trouver dans le நாங்க visage. பைபிள்ல படிக்க On தேவையில்லை. n'a pas besoin d'étudier à l'école biblique pour cela. இதுக்கண்டு நாங்கள் சைக்காலஜிக்கல் ஸ்கூலோ படிக்க On தேவையில்லை. n'a pas besoin d'aller apprendre dans l'école de முகங்கள்ல தெரியும் psychologie. கோபமா இருக்கிறாங்கன்னு. Lorsqu'on voit le visage de certaines அது personnes, காரணம் ஆரம்பம் எரிச்சல். la raison c'est l'irritation. 8ஆம் வசனத்துல Dans verset 8, கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறார். பாருங்க, கர்த்தர் காயினை பார்த்து le கேட்கிறார். Seigneur s'adresse à Caïn. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அவனை 8 காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும்போது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி. எரிச்சலுக்கு அடுத்து என்ன வந்தது? விரோதம் கொலை உடனே நடக்கும். Après l'irritation, c'est அப்ப l'adversité. இதெல்லாம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். Ça vient petit à petit. இத நீங்க கிளிய பண்ண இல்லையாண்டா? கிளிய பண்ணுங்க. Si vous réglez pas ces choses, கிளிய பண்ணாட்டா si vous réglez pas, நீங்க ஒரு டேஞ்சரஸ் சோன்சுனிக்குள்ள போய் கொண்டிருக்கீங்க. vous êtes allé ஒன் வேல போய் கொண்டிருக்கீங்க.
ஒன் வே ரோட். Vous êtes en train d'aller dans un sens unique. கிளியர் பண்ணுங்க. Il faut les régler. God is speaking to you. Le Seigneur vous parle. அதான் பிரெஞ்சு பிள்ளைகளுக்கு நான் பிரெஞ்சில் ட்ரான்ஸ்லேட் Et பண்ணுறேன். pour cela, je traduis en français pour les enfants. அந்த கோபம், எரிச்சல், விரோதம் என்ற அந்த பிசாசின் அந்த நச்சுத்தன்மையை உன் உள்ளத்திலிருந்து தூக்கி எறியப்பட எறிஞ்சது. Il faut ôter le poison qui est la colère, l'irritation de ton cœur. அப்போ விரோதம், L'adversité, எரிச்சல், la colère, விரோதம். l'irritation, l'adversité. விரோதம் வரைக்க Lorsqu'il y a l'adversité, மூன்றாவது அடையாளம் சொல்றேன் நான். je vous dis le troisième signe, நீ எதிர்த்து பேசுவ. vous allez parler contre. அவன் கடவுளை எதிர்த்து பேசுறான். Il a parlé contre Dieu. வடிவா நோட் பண்ணுங்க. Notez-le bien. எதிர்த்து பேசாதவன் எதிர்த்து பேசுறான் இப்ப. Celui qui ne parlait pas contre, là maintenant il parle. கேள்வி கேட்காம கேள்வி கேட்கிறான் இப்ப. Celui qui ne questionnait pas, il commence à காரணம் என்ன? questionner. La raison, அவனுக்குள்ள பிசாசு இறங்கிட்டு. le diable est descendu en lui. முதலாவது எரிச்சல் வந்துடுது. Premièrement, il était irrité. இரண்டாவது விரோதம் வந்துடுது. Deuxièmement, il y a eu l'adversité. எரிச்சலும் விரோதம் வரைக்க இப்ப கனம் பண்றவளை கனம் பண்ணாம போறாங்க. Lorsqu'il y a l'irritation et l'adversité, il commence à ne plus மதிக்கலை honorer la personne மதிக்காம qui doit. போறாங்க. Il ne respecte plus la personne qui doit இப்ப எதிர்த்து respecter. பேச Il ஆரம்பிச்சுட்டாங்க. va commencer à parler contre. எப்ப நீங்க எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ Lorsque vous commencez à parler contre, அண்டைக்கே உங்களுக்கு தெரியும் wrong ரோட்ல போய் கொண்டிருக்கிறீங்க. le jour même, vous pouvez savoir que vous êtes en train d'aller dans une இதெல்லாம் mauvaise கண்டுபிடிங்க. voie. எதிர்த்து பேச ஆரம்பிக்க Lorsque vous commencez à parler contre, முதல் நீங்கள் கத்தி எடுத்து கொல்ல முந்தி வாயால கொல்ல ஆரம்பிப்பீங்க. avant de tuer avec une épée, vous allez commencer à tuer avec la bouche. யா எரிச்சல், Irritation, விரோதம், adversité, எதிர்த்து பேசுறது. தேங்க்யூ சிஸ்டர். எதிர்த்து பேசுறது Parler contre. அதாவது குறை சொல்றது, எதிர்த்து பேசுறது. எப்ப பார்த்தா எதிர்க்கிறது. tout le temps en train de parler contre, இப்ப கத்திரத்து பேசிட்டான். d'opposer. கத்தர் கேட்கிறார், Il a parlé avec le உன் Seigneur. Le சகோதரனாகிய Seigneur lui ஆபேல் என்ன சொன்னான்? dit, où est ton frère Abel? என்ன சொன்னான்? Et qu'est-ce qu'il a répondu? படிவா சொல்லுங்க. நான் காவலாளியா? Est-ce que je இப்படி suis son பேசிட்டான். gardien? This person you have to be careful. எதிர்த்து பேசுறவர்கள் மனம் திரும்பாட்டா நான் சொல்றேன் விலகீர். யாரா இருந்தாலும் பரவாயில்லை. Si les gens விலகீர். se posent, ils se ne repentent pas, விலகீர். vous pouvez les écarter ஏண்டா உங்களை நீங்க பாதுகாக்க வேண்டும். pour vous protéger vous-même. இந்த எதிர்த்து பேசுறதன் அர்த்தம் என்ன? Qu'est-ce que cela veut dire lorsqu'il parle contre? அந்த கொலை செய்கிறான். Il tue. என்ன அர்த்தம்? Qu'est-ce que cela veut dire? கண்டதையும் பேச ஆரம்பிக்கிறான். Il va commencer à parler tout et n'importe quoi. இப்ப மதிப்பு குறைஞ்சு பேசுறான். Il parle irrespectueusement. இப்ப மரியாதை குறைஞ்சு பேசுறான். Il parle என்ன irrespectueusement. செய்வான்? Qu'est-ce qu'il va dire et faire? தான் விரும்புற எதையும் செய்வான். Il va faire tout ce qu'il veut. இதான் ஆரம்பம். C'est le début. அப்ப கொலை வாரது திடீர்னு வார இல்ல. Donc le meurtre ne vient pas d'un coup. அது சின்ன விதையில ஆரம்பிச்சது. Elle a commencé avec une petite semence. சிலர் இப்படித்தான். C'est comme cela aujourd'hui certaines personnes. அவங்க கோபம் நினைக்கிறது. On pense que c'est juste la colère. சிலருக்குள்ள அது ஆழமா போயிடுச்சு. Et elle est partie profondément dans certaines personnes. சிலருக்குள்ள அந்த கோபம் என்ற விதை ஆழமா வளர்ந்துட்டு இருக்குது. உங்களை பாதுகாக்கிறது உங்க கையிலான் இருக்கு. Cette semence de colère, elle s'est enracinée profondément. Donc c'est vous qui devez vous protéger. இப்ப கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டு. Elle a commencé à faire le meurtre. அதுவும் கடவுளால் பிறந்த பிள்ளைகளுடைய பிள்ளை. Ce sont les enfants qui sont nés des enfants qui viennent de அப்படிதான் Dieu. சிலர் நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர்கள் பிறந்தவர்களாம் நாங்க எல்லாரும். Nous sommes tous nés du Saint-Esprit. நாங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் மறுபிறப்பு பிறந்தனார். Nous sommes nés de nouveau par le Saint-Esprit. மறுபிறப்பு பிறந்தன்னு சொல்லி முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷையில பேசுறேன்னு சொல்லுகிறாய். நீங்களும் சிலர் இந்த காயினை போல கொலை செய்றாக்களா சபைக்கு இருக்கு. Tu dis que tu es né de nouveau par le baptême, par immersion, et tu parles en langue, mais tu es comme Caïn, tu es en train de tuer les gens par ta bouche. பிசாசு மாத்திரமல்ல, Non seulement le diable, கலாத்தியர் 5:20 சொல்லுது, Galates chapitre 5 verset 20 dit, மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. les œuvres de la chair sont, அதுல ஒன்று கோபம். parmi cela, c'est la colère.
கலாத்தியர் 5 சொல்லுது 4ஆம் அதிகாரம் 5:20 சொல்லுது Dans chapitre 5, 20 dans Galates, மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. les œuvres de la chair sont அவைகளில் ஒன்று கோபம். manifestes. அப்ப Parmi elles, il y a la முதலாவது colère. கோபம் என்ன கோபம்? Quelle était la première colère? சாத்தான். C'était diable, முதலாவது என்ன Satan. கோபம்? சாத்தான். இது மனுஷருக்கு வர கோபத்தை சொல்றேன். Maintenant, c'est la colère des hommes, je veux dire. இது மாமிசம். C'est la chair. அவனுடைய சரீரத்தின் பலவீனத்தினால் வர கோபம். C'est la colère qui vient de la faiblesse du corps de l'homme. ஆனா அதே புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் Dans le même livre, chapitre 4, 26-20 படிங்கோ. lisez 26 et 27. 4:26-27 பாருங்கோ. மேலான எருசலேமோ இல்ல என்னடா சார் எபேசியர் புத்தகம் 4:26 எங்க எபேசியர். போயிட்டீங்க நீங்க? 4:26 வாசிங்கோ. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. இது பிசாஸ். Ça, c'est diable. சிலர் சுமக்குறீங்க. Certains vous portez. உங்களுக்கு தெரியுமா மனுஷனால் மாம்சத்துல வர கோபம் அது சில விடுதலை வரலாம். Vous savez, la colère qui vient de la chair, on peut ஆனா être délivré de சாத்தானால் cela. வர கோபம் Mais la colère qui vient de Satan அது ஆபத்து. est dangereux. அவன் லேசில மனுஷனை விட்டு போக மாட்டான். On ne va pas facilement quitter l'homme. அதுக்கு வேதத்தை படிக்கணும். Pour cela, il faut lire la Bible. வேத வசனத்தின் மூலம் நமக்கு ஒரு விடுதலை வேணும். Et à travers la parole de வேதத்தை la படித்து Bible, அந்த வசனத்தை சொல்லி அந்த வசனத்தின் மூலம் நம்மை விடுதலையாக்க en வேணும். lisant la parole, il faut se délivrer de ce அடுத்தது colère. உபவாசங்களை உண்டாக்க செய்ய வேணும். Et ensuite, il faut faire des jeûnes. உபவாசங்கள்ல இருந்து ஆண்டவரே இந்த சத்துரும் எனக்கு போடுற கோபங்கள் என்ன விட்டு சிலர் நினைக்கிறீங்க கோபம் இல்லை என்று எனக்கு கர்த்தர் இந்த வசனம் இது எனக்கு நான் என்ன புத்தகம் தான் படிக்கிறேன் நான். Certains pensez qu'il n'y a pas vous n'avez pas la colère, mais c'est le Seigneur qui m'a donné. சிலர் நினைக்கிறீங்க நீங்க சரியா தான் இருக்கிறீங்க. Certains vous pensez que vous ஆனா avez une உங்களுக்குள்ள கோபம் என்ற விதை ஆழத்துல வளர்ந்து கொண்டே இருக்கு. Et en vous, il y a la semence qui commence à grandir profondément. அது உங்களுக்கு தெரியாது. Cela, vous ne connaissez pas. அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். C'est pour cela apôtre Paul dit, கோபம் கொள்ளப்பா கோபம் மனுஷனுக்கு வரும். tu peux te mettre en colère, c'est l'homme, c'est அந்த normal. கோபம் பாவமா மாறக்கூடாது. Mais il faut pas que cette colère devienne un அண்டா péché. என்ன ஒரு இரவு கூட நீங்க கோபத்தோட படுக்க கூடாது. C'est-à-dire vous ne devez pas vous coucher avec la colère une seule nuit. யாருடையாவது பிரச்சனை இருக்கா? Vous avez un problème avec quelqu'un, அவைய போ சந்தி. allez les rencontrer. மனுஷர் தான். Ce sont des hommes. அப்ப உட்காரவை. Faites-les asseoir, பேசுங்க. parlez. வாங்க எனக்கு இந்த காரியத்துல உங்களோட எனக்கு மனஸ்தாபம். J'ai un regret avec vous dans cette affaire. எனக்கு இப்படி செய்தீங்க. Vous m'avez fait ainsi. எனக்கு இப்படி கதைச்சீங்க. Vous avez parlé ainsi. பேசக்க தான் உண்மை தெரியும் அது சம்பந்தமே இல்லாம கோபப்பட்டு கூறாரு. Lorsqu'on parle, qu'on pourra savoir la vérité et qu'on se met en colère pour இது rien. நான் எத்தனை பேரோட வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். J'ai vu ça dans la vie de beaucoup de personnes. சில கோபத்திலேயே சுத்தி கொண்டிருப்பாங்க சர்ச்சில். Certains tournent dans l'église dans la colère. நான் பாவி மாதிரி சுத்தி கொண்டிருப்பேன். Moi, je tourne comme un pécheur aussi. கொஞ்ச நாள் அப்புறம் விளங்கிரும் அந்த கதை பேணும். Après quelque temps, ils vont venir. கதை கேட்க தெரியுது யாரோ ஒருவன் சொன்ன கதையால ஆனா எனக்கும் சம்பந்தமே இல்லையே. Et lorsqu'on leur parle, on voit qu'ils ont une ஒரு தேவ பிள்ளை சம்பந்தப்பட்டோட கூப்பிட்டு பேசி அன்றைக்கு இரவே நாங்க விடுதலையோடு தூங்க வேணும். Un enfant de Dieu, il doit appeler les personnes concernées et on doit dormir la nuit tranquillement. இப்படியான கோபம் வந்தா சரியான ஜெபம் உங்க வாழ்க்கையில இருக்கா? Il y a des colères de ce type, il n'y aura pas la bonne prière dans votre vie. சாத்தானால உங்களுடைய கோபங்கள் ஆளுகை செய்யுமானால் உங்களால் ஒரு ஆவிக்குரிய ஜெபம் செய்ய முடியாது. உங்களால பைபிளை எடுத்து படிக்க முடியாது. பைபிள் வந்து கர்த்தர் கூட பேசவே முடியாது. Si vous êtes régné par la colère qui est mise par Satan, vous ne pouvez pas lire la Bible ni prier. சூரியன் மறைய முன்பு உன் கோபம் தனியே கடவுள். Il faut que la colère s'apaise avant que le soleil se நான் அவைய மன்னிக்கிறேன்டா மன்னிக்க மாட்டேன். முதல் சம்பந்தப்பட்ட ஆளோட பேசி அல்லது உங்களுக்குள்ள ஆவிக்குரிய பலம் இருக்க மாட்டேன் அவைக்கு ஜெபம் பண்ணி போட்டு விட்டுரு. ஆனா சுமந்தியங்கண்டா மூன்றாவது ஊசியும் போட வேண்டியவர். Vous portez la colère et si vous dites que Seigneur, je les pardonne et que vous ne le faites pas et vous ne parlez pas avec eux, vous allez porter la colère, vous allez être obligé de vous vacciner une troisième fois. இன்றைக்கு நான் ரெண்டாவது போட்டேன். அதான் சொல்ல வரேன். J'ai mis le deuxième vaccin aujourd'hui. ரெண்டாவது சத்தமா சொல்லு. J'ai mis le deuxième. நல்ல நர்ஸ்.
C'était une bonne infirmière. சொன்னா எனக்கு Elle m'a dit, இனி உனக்கு எதிர்ப்பு சக்தி பயங்கரமா இருக்கு. ton immunité, elle va être வெளியில terrible. வரைக்கும் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். Lorsque je sortais, je இனி remerciais le யாரும் Seigneur. என்னை எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு Personne ne pourra எனக்கு. அவ சொல்லிவிட்டவா, m'opposer. அவ சொல்லிவிட்டவா, Elle me l'a dit. உனக்குள்ள எதிர்ப்பு சக்தியை நீ கூட போட்டுக்கிறேன் நான் Tu உனக்கு. tu as l'immunité maintenant, tu vas pouvoir faire face. வடிவான சிஸ்டர், C'était une belle fille, அழகான சிஸ்டர், c'était une belle sœur. ஒரு 57-60 வயது இருக்கும். Elle avait peut-être அவ 57, வெரோனிகா 60 வெரோனிகா என்ற ans. பெயர் Elle வெரோனிகா. s'appelle Véronique. அவ தடவி தடவி சொஃப்டா போட்டு விட்டா. Elle m'a fait des câlins. அண்ணியும் பார்த்துட்டவா, Annie, elle était en train de voir. அவ ஊசி போட்டதே தெரியல எனக்கு இன்றைக்கு. Je ne sais même pas qu'il m'a piqué. ஆனா போயக்க தட்டி போட்டு சொன்னா, Lorsque je sortais, elle m'avait dit, உனக்கு இல்ல எக்ஸ்ட்ராவா நான் ஏத்தி இருக்கிற தைரியமா போன்னு. je t'ai injecté. எதிர்க்கிற சக்தி இப்ப கூட வந்தது ஆபேலுக்கு. Abel, il va பார்த்தேன் avoir இந்த வசனமும் பிரசங்கமும் தெரிஞ்சா நீ யாரும் எதிர்க்க முடியாது. personne ne pourra m'opposer désormais. அவ சொன்னா, எப்ப நீ வீக்கா அறியா நீ வா திருப்பி ஏத்தி வரேன் நான் Elle உனக்கு. m'a dit, lorsque tu seras faible, tu reviens de nouveau. Je vais encore injecter. எனக்கு எப்படி ஒரு சாதாரண ஊசிக்கே மனுஷனை படுத்துற பாடுன்னு. Regardez, pour une simple injection, இல்ல combien நீங்க சாத்தானோட விளையாடி கொண்டிருக்கிறீங்க. certains vous jouez avec Satan. போய் மனுஷரோட கோவமா மனசாமா பேசுங்க, அல்லது நீங்கள் ஆவிக்குரிய பலமுள்ளோடா அந்த நபருக்காக ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதித்து சும்மா உட்காருங்க. Si vous avez des regrets ou les colères contre les hommes, si vous இல்லையெண்டா êtes fort spirituellement, priez அந்த pour eux. நபர் உங்களுக்குள்ள இங்கே தான் இருக்கு. Sinon, cette personne, elle va rester dans votre pensée. அப்படி சொல்லி போட்டு பாருங்க, கீழே சொல்றார். Il dit ensuite, 31ஆம் dans வசனம், verset 31, சகல விதமான கசப்பு கசப்பும் பாருங்க, அதை பாருங்க, சகல விதமான கசப்பு, சகல ஒரு கசப்பு இல்ல, பல விதமான கசப்பு, beaucoup de sortes d'amertume. சகல விதமான கோபம். அப்படி வாசிப்பாங்க, வாசிங்க On va பாச lire avec toutes sortes de colères. பேசி துரோந்தியா சகல விதமான கசப்பும் சகல விதமான கோபமும் சகல விதமான மூர்க்கமும் சகல விதமான கூக்குரலும் சகல விதமான தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடப்பது. கசப்புல ஒரு விதம் அல்ல, Il n'y a pas qu'une seule sorte de சகல விதமான கசப்பு, பல விதமான கசப்பு இருக்குது, toute amertume. Il y a plusieurs sortes d'amertume. பல விதமான கோபம் இருக்குது, Il y a plusieurs sortes de colère. பல விதமான மூர்க்கம் இருக்குது, Il y a plusieurs sortes de clameurs. பல விதமான கூக்குரல் இருக்குது, Il y a plusieurs sortes de calomnies. பல விதமான தூஷணங்கள் Il வருகிறது, y a plusieurs sortes de mots, gros mots. குரோமம், பல விதமான துர்க்குணம் இருக்குது. Il y a plusieurs sortes de méchanceté. அப்ப இதுக்கு என்ன காரணம் என்று சொல்றார்? Et il dit quelle est la raison de toutes இந்த ces choses? எரிச்சல், இந்த விரோதம், L'irritation, இந்த l'adversité. கோபங்கள் இருக்கிறது காரணம் Quelle en est la raison? உள்ளத்துக்கு இருக்கிற கசப்பு. C'est l'amertume qui est dans le cœur. அந்த கசப்புக்கு காரணம்டா உள்ளத்துக்கு இருக்கிற மன்னியாம. Quelle est la raison de cette amertume? C'est le Quelle non-pardon est la qui reste main dans le cœur. நீங்க மன்னிக்காதான் பிரச்சனை. La raison de toutes ces choses, c'est le fait que அதான் vous n'avez கடைசியில pas சொல்றார் pardonné. 32ஆம் வசனத்துல. C'est ce qui est dit dans le 32 பாருங்க. dans le verset 32. ஒருவருக்கு ஒரு வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். பாருங்க, சின்ன வேலை பார்த்தீங்களா? C'est un simple travail. இந்த ஒரு மன்னியாம பாருங்க, Le non-pardon, எத்தனை விதமான வியாதிய கொரோனா மாதிரி உருவாக்கிட்டு. combien de maladies comme le corona elle a créé. யூடியூப்ல ஒரு காமிக் போட்டிருந்தாங்க. J'ai regardé une comédie. இந்த வடிவேல்ற படத்தை போட்டு Ils ont mis l'image de Valivel. முன்ன நாங்க சாப்பிட்ட டெல்டாவை இப்ப நீ எங்களை சாப்பிடுற. Le delta que nous avons mangé avant, maintenant c'est toi qui nous டெல்டா manges. டோபி இருக்கு தானே? Le bonbon. எத்தனை பேர் ஸ்ரீலங்கா, இந்தியா, இது ஸ்ரீலங்கா நாங்க சாப்பிட்ட டோபிக்கு டெல்டா டோபி. Friandise de Sri Lanka அது qui a போட்டிருக்குது. s'appelé Delta. ஐயோ, முன்ன நாங்க உங்களை உன்ன சாப்பிட்டோம், Avant c'est nous qui t'avons mangé. இப்ப நீ என்ன சாப்பிட்டு கொண்டு Maintenant c'est toi qui nous manges. டெல்டா. Delta. பாருங்க, ஒரு 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 வைரஸ் தானே இது, C'est un virus. ஒரு கிருமி தானே. C'est un கொரோனா microbe. வியாதியை விட Plus que le corona, இந்த கசப்புகள், எரிச்சல்கள், விரோதங்கள் இதெல்லாம் ஒரு வைரஸ், ஒரு கிருமி. l'amertume, l'adversité, l'irritation, tout ce அதை sont des தூக்கி microbes. அதை தூக்கி ஜெபத்தில இருந்து தூக்கி எறிஞ்சிடுங்க. Il faut les rejeter en restant dans la prière. அதை சுமக்காதீங்க. Ne les portez pas. ஏன்னா வேதம் சொல்லுது 4:7 ஆதியாமத்துல பாவம் உன் வாசல் படியில படுத்து கிடக்கா. Dans Genèse 4, 7, il est écrit dans la Bible,
ஜெனேசில இருக்குது Dans ஆதியாமத்துல Genèse, et le péché se எந்த couche à பாவம் l'entrée de ta porte. எரிச்சல் என்ற பாவம் வாசல்ல கிடக்குது C'est le péché qui est l'irritation, qui est la jalousie qui est devant பாத்தீங்களா la porte. விரோதம் என்ற பாவம் வீட்டு வாசல் படியில கிடக்குது Le péché qui est l'adversité qui est இத devant à கடந்து l'entrée de போகாட்டா ta porte. எப்படி நீங்க விடுதலை பெறுவீங்க Si tu ne les traverses pas, comment tu vas être உங்க délivré? நம்ம வீட்டு வாசல்லாம் கிடக்குதாம் அந்த எரிச்சல் எல்லாம் வாசல்லாம் அப்ப வச்சுனது toutes உன் les choses வீட்டு sont à l'entrée. வாசல்ல அந்த பாவம் இருக்குதா La Bible dit, à l'entrée de ta maison, il y a ces péchés. அப்ப என்ன சொல்றார் Qu'est-ce qu'il dit? அந்த பாவம் நம்ம விட்டு மன்னிக்கப்படுமா நாங்களும் மற்றவர்களும் Pour மன்னிக்க que ces péchés nous soient pardonnés, nous aussi nous devons pardonner les முதல்ல autres. அது வீட்டில இருந்து அதை அகற்றுங்க Donc premièrement, ôtez-les de votre உங்களோட maison. குடும்பத்தை விட்டு இதுகளை அகற்றணும் Ôtez-les de votre famille. சபையை கிளீன் பண்ணாதீங்க முதல்ல உங்களோட வாழ்க்கையை Ne கிளீன் பண்ணுங்க nettoyez pas l'église, premièrement. Premièrement, nettoyez சபையில votre vie. வந்து நீங்க மக்களோட ஆலோசனை கொடுக்கும்போது உங்களோட வீட்டில் இருக்கிற அசுத்தங்களை கிளீன் பண்ணுங்க Avant de donner உங்களோட conseil, உங்களோட வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிற கோபங்கள் கசப்புகளை முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்குங்க premièrement, nettoyez votre maison, les colères qui sont entre vos பிறகு parents, நீங்க les enfants. சபைக்கு வந்து ஆக்களோட ஆலோசனை கொடுங்க புத்தி சொல்லுங்க ஊழியம் செய்யுங்க நல்லா இருக்கும் முதல்ல என்னுடைய வீட்டில் நான் என்ன சுத்திகரிக்கணும் என்னுடைய வீட்டில் நானும் என் மனைவியும் கசப்பு கோபம் இல்லாம இருக்கணும் நானும் என் பிள்ளைகளும் வீட்டில் அதுதான் முதலாவது முதல் வீட்டை கிளீன் பண்ணுங்க Premièrement, moi et ma femme et les enfants, nous sommes sont en paix, sont en colère, et après on va donner conseil à les gens. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் இரண்டாவது Deuxièmement, மற்றவர்களால் ஏற்படுத்தப்படும் கோபம் எங்களுக்கு les colères nous mettent en colère à cause des autres. மற்றவர்களால் எங்களுக்கு கோபங்கள் உண்டாகுது Nous serons irrités à cause des autres. எண்ணாகமம் புத்தகம் Nombre, 20ஆம் அதிகாரம் chapitre 20, 8ஆம் வசனம் verset 8. எண்ணாகமம் 20:8 நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆண்டவர் சொல்றார் மோசேக்கு Le Seigneur dit à Moïse, நீ அந்த கண்மலை கிட்ட போய் நான் சொல்ற விதமாக நீ மலையை பார்த்து பேசு tu parles comme moi je t'enseigne, parle au rocher. அவ்வளவுதான் C'est tout. ஆனா மோசேக்குள்ள பயங்கர கோபம் Mais dans Moïse, il y avait une très grande colère. மோசேக்கு இந்த ஜனங்களுக்கு முன்பாக வர விருப்பமே Il இல்லை n'avait pas envie de venir devant ces தொடர்ந்து இந்த ஊழியக்காரன் அவரோட இருக்கிற எல்லாரும் தொடர்ந்து கோவப்படுத்துறதும் வேதனைப்படுத்துறதும் அவருக்கு இனி தாங்க இயலாது. Constamment, les gens qui étaient autour de lui l'irritaient. Il ne pouvait plus supporter. தொடர்ந்து நீங்க பாத்தீங்களா மோசே நம்பி இருந்த ஆட்களால அங்க பிரச்சனை உண்டாகும். Si vous voyez, il a été constamment eu des problèmes avec à cause des gens. தொடர்ந்து பிரச்சனை. Constamment, il avait des problèmes. மோசே அந்த தாங்குற சக்திக்கு மேலாம பிரச்சனை வந்தது அவருக்கு. Moïse ne pouvait plus supporter les problèmes qu'il avait. ஆண்டவர் சொல்றார் போய் மோசே இந்த ஜனங்களுக்கு தண்ணி இல்லையா ஒரே உள்ளிக்கும் வெங்காயத்துக்கும் சீரகத்துக்கும் அழுகிற ஜனங்களுக்கு இறைச்சியும் கீரை இது அந்த ஜனங்களுக்கு வேற ஒன்றும் ஆவிக்குரிய ஒரு எண்ணமே இல்லை இப்போ சாப்பாட்டு சாமிகள். Ces gens n'ont plus la pensée spirituelle, ils sont toujours en train de penser à la nourriture. இப்போ டெண்டர் ரோல் கொடுத்த தட்டில் ரோல் வைக்க வயிற்று கேட்குற பிள்ளைக்கும் ரோல் எடுக்கிறாங்களா அந்த சபையாக்கள். De l'église, lorsqu'on met deux rôles sur l'assiette, et ils vont prendre pour l'enfant qui est dans le ventre aussi. வீட்டில் இருக்கிற மகனுக்கும் ரோல்ஸ் எடுப்பினும். Ils prennent les rôles pour l'enfant qui est à la maison aussi. பேச்சுக்கு வராத புருஷனுக்கும் சாண்ட்விச் எடுத்து வச்சிருவேன். Ils vont prendre les sandwichs pour le mari qui n'est pas venu à l'église. அப்ப அந்த ஜனம் தான் இங்க அங்கேயும் இருந்தது. C'est le même peuple qui était là-bas aussi. ஜனங்கள் அழுது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அலையல. Les gens n'ont pas pleuré pour une vie spirituelle. நீங்க படிச்சீங்கடா Si vous lisez, சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் படுக்கைக்கும் வீட்டுக்கும் தான் ஜனம் அழுது. pour la nourriture, pour de l'eau, pour la maison, கர்த்தரை கோபப்படுத்த கூடாதே. il fallait pas irriter. ஐயோ இது கர்த்தருக்கு பிரியமில்லைன்றலாம் இல்ல. Et ce n'est pas agréable pour Dieu, c'est pas comme cela. Il pleurait pour l'épinard et la viande. ஆண்டவரையும் கோபப்படுத்துறது மோசேயையும் கோபப்படுத்துறது ஆரோனையும் கோபப்படுத்துறது தலைமார கோபப்படுத்த மோசேக்கு அதுக்கு மேல சக்தி இல்லை. கொரோனா வைரஸ் வந்ததுதான் ஆனா வேக்சின் 2 தான் போடலாம் 3வது கூட இல்லாது. À cause de Covid, on peut mettre uniquement 2 vaccins, pas 3. நான் நினைக்கிறேன் மோசேக்கு 2 ஊசி போட்டாச்சு. Moïse, il a été vacciné pour les 2. அது இப்ப வெடிச்சிடுது.
Maintenant, elle a explosé. இப்ப மோசேக்கு கோபம் வந்ததுக்கு காரணம் ஜனங்கள். La raison de la colère de Moïse, c'est le peuple. ஜனங்களுடைய நடத்தை, ஜனங்களுடைய C'est வாழ்க்கை la அவங்க conduite தாங்க du peuple. முடியல. Ne pouvait plus supporter la vie மோசே du peuple. பாவம் ஊழியம் செய்யறாரு, Pauvre ஆரோன் Moïse. ஊழியம் செய்து எப்ப பார்த்தாலும் Fait le ministère. முறுமுறுப்பும் புறுபுறுப்பும் Tout le temps பாத்தீங்கன்னா பெரிய கவலையா இருக்கு. Lorsqu'on le voit, c'est triste. சரி ஆண்டவர் சொன்னா பூராப்பா பூ அந்த மலையில ஒரு வார்த்தை சொல்லு தண்ணீர் வாண்டு சொல்ல சொன்னது. Il a dit va au rocher, Pero dis, ஒன்றுமில்ல. l'eau sort. தண்ணியே வாண்டு ஒரு வார்த்தை சொல்ல சொன்னது. Et il a dit juste de dire l'eau sort. 9ஆம் 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. Versets 9 et 11, lisez. எப்படி மோசே மலையை பார்த்து பேசுறார் பாருங்க. Comment Moïse parle au rocher. சும்மா பேச வேண்டிய மோசே ஏன் இந்த வார்த்தை சொன்னது பாருங்க. அவருடைய உள்ளத்துல வேதனை. Parce qu'il avait la souffrance dans son cœur. பாசிங்கோ. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். எந்த வாசிக்கிறீங்க? 11. 29 வாசிங்க என்ன? சரிதானே? வாசிட்டு 10. வாசிங்கோ. மோசே ஆரோனும் 10. மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி என்ன சொல்றார் பாருங்க. Regardez qu'est-ce qu'il dit. என்ன சொல்றார் சொல்லுங்க. கலகக்காரர். இதான் கோபம் தெரியுது. Donc c'est là on voit sa colère. இது சரியான கோபம். Une bonne colère. ஆனா கன்மலை அடிச்சிட்டார். Il a frappé le rocher. தண்ணி அடிச்சிருந்தா பரவாயில்ல. Il avait frappé l'eau, c'est pas grave. கன்மலை வேதம் சொல்ல இயேசு கிறிஸ்து. Le rocher c'est Jésus-Christ. அப்பண்டா அவருடைய இந்த கோபம் சரியான கோபம் இல்ல. C'est pas une bonne colère. அது காரணம் அவர் மேல இருந்த சுமை. Et la raison c'était le fardeau நான் qui இந்த était en lui. மனுஷன் பிள்ளைகளும் சந்தோஷமா இருந்தோம். Moi et ma famille et ma femme et mes enfants on était இந்த heureux. கூட்டத்தை நடத்த சொல்லி நான் படுகிற பாடு தொல்லைக்கு மேல தொல்லை. J'ai trop de problèmes à conduire ce peuple. இப்ப எப்படி சொல்றார்? கலகக்காரரே. Il les appelle அப்ப தன்னோட calomniateurs. கோபத்தை வெளிப்படுத்துகிறார். Il démontre sa colère. அவரால தாங்க முடியல. Il ne pouvait plus supporter. கலகக்காரர். des மோசே calomniateurs. தன்னுடைய விசுவாசிக்கு வச்ச பேர் என்ன? Quel est le nom que Moïse a donné à ses fidèles? Les calomniateurs. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். ஏன் 2 தரம் அடிக்கணும்? Pourquoi il a frappé 2 fois? கோபம். La colère. ஒரு புள்ளைக்கு ஒருக்க அடிச்சா Si on frappe un enfant une seule fois, 50 வீதம் கோபம். colère de 2 தரம் அடிச்சா 50%. 2 fois, 100 வீதம் கோபம். 100%. அதான் நடந்தது. ஒரு புள்ளைக்கு ஒருக்க அடிச்சா Si on frappe un enfant une fois, 50 வீதம் டெம்பர் கோபம். 2 தரம் அடிச்சா 2 fois, கன்னத்துல அடிச்சா si on frappe sur la joue, 100 வீதம் கோபம். c'est la colère de இங்க அடிச்சா 100%. Derrière, 50 வீதம். 50%. சரிதானே? இங்க அடிச்சா Frappe derrière, sur 150 வீதம் கோபம். 50%. பல்லுடைய அடிச்சா Si on frappe, on sort que 200 வீதம் கோபம். 200%. ஒரு கண் வெளியில வெளுத்தக்க அடிச்சா Si on fait en sorte que 500% கோபம். une colère de 500%. சில ஆண்கள் பெண்களுக்கு முன்னுக்கு பல்லில யோசிச்சு பாருங்க ஏன்னு. Regardez, certains hommes et femmes n'ont plus les dents devant. வீட்டை கேளுங்க ஏன் உங்களுக்கு பல்லு இல்லையாண்டு. Demandez à la maison pourquoi vous n'avez pas அவங்க la dent. சொல்லுவா நாங்க விழுந்தாங்களாண்டு. Ils vont dire qu'on est tombé. பல்லு வீட்டுக்காம விழுந்தது. La dent, elle est tombée dans la maison. ஏன் விழுந்தாண்டு கேட்டுப்பார். Demandez pourquoi elle est tombée. அது காரணம் வீட்டுல அவங்க குடும்பம் கராட்டே பழம் இருக்கிறாங்க. La famille, elle a appris du karaté à la maison. அட்டையில போறானே போற தம்பி போற யோசிச்சு இங்க படிச்சு பாருங்க நீங்க. Lisez. ஆனா வாட்சி பிடிச்சிட்டீங்களா பாஸ்டர்? 10ஆம் வசனம். தண்ணீர் புறப்பட பண்ண சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், மிருகங்களும் சொல்லுங்க மிருகங்களும் குடித்தது. 12ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. உடனே கத்தட்ட பதில பாருங்க. Regardez le verset 12, la réponse இம்மீடியட்லி immédiate. பதில். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. நான் வச்சிருக்கிற ஆஸ்வாதம் உங்களுக்கு தர மாட்டேன். Je ne vais pas vous donner la bénédiction que j'ai pour vous. யாரு
Pour qui? மோசேக்கும் இல்ல, Ni, Aaron. ni pour Aaron, Moïse, ni மக்களுக்கும் pour இல்லை. Aaron, மக்களுக்கும் ni pour le peuple. ஆரோன் சொன்னது அவா, மோசேக்கும் இல்ல, மக்களுக்கும் இல்ல. Moïse, ni pour le peuple. பாத்தீங்களா? இது மற்றவர்களால் எங்களுக்கு வர கோபம். C'est la colère qui vient à cause des autres. அதுல உங்களை காத்துக்கொள்ளுங்க. Protégez-vous de cela. இன்னொரு ஆட்கள் உங்களை கோபப்படுத்தினா அவைய விட்டு விலகிடுங்க. Si quelqu'un vous irrite, écartez-vous d'eux. அவைக்கு உங்களுக்கு கூட நல்ல ஒரு இடைவெளி வச்சுக்கொள்ளுங்க. Gardez une distance ஏனென்றா entre உங்களோட அழைப்பும் உங்களோட விசுவாச வாழ்க்கையும் விழுந்து போகக்கூடாது. Il ne faut pas que votre vie de foi et l'appel chute. எதுவானாலும் கர்த்தருக்கு போய் உங்களோட பிரச்சனை சொல்லி போட்டு சும்மா Quels உட்கார்ந்து. que soient vos problèmes, allez dire au Seigneur et restez calme. என்னடா கோபம் அது இப்படியா நம்மள வந்தா பாருங்க, தொடர்ந்து மோசேயால் பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு போக முடியல. மோசேயின் அந்த கோபத்துக்காரன் நம்பி கொண்டு வந்த ஜனங்கள். Moïse n'a pas pu rentrer dans le pays où coule le miel et le lait. Et la raison de sa colère, c'est le peuple. ஆண்டவரே சொல்லிட்டார். Et le Seigneur même a dit, யோசிச்சு பாருங்க, கூட்டி கொண்டு வந்தது உங்களை நாங்கள் பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு கொண்டு போவோம். ils sont emmenés en disant qu'on va vous emmener dans le pays சில où coule le miel et le ஆசீர்வாத lait. சில ஆசீர்வாத தடைகளுக்கு ஒரு obstacles. வீடுகளுக்குள்ளே ஆட்கள் இருக்கிறார்கள். Pour les obstacles de certaines bénédictions, ce sont les gens qui sont dans சபையில votre உங்களுக்கு maison. இருக்கிற ஆட்களை குறித்து கவனமா இருங்க. Faites attention aux gens qui sont avec vous à கணவன் l'église. மனைவி பிள்ளைகள் கவனமா இருங்க. Les maris, femmes, enfants, vous faites அதே attention. மாதிரி ஊழியக்காலை கோபப்படுத்துறத மித்து கவனமா இருங்க. Faites attention à ne pas irriter les serviteurs. ஆண்டவற்ற ஊழியக்காலை தொடர்ந்து கோபப்படுத்துறது அது உங்களுக்கு நல்லதல்ல. C'est pas bon que vous irritez constamment ஊழியம் les என்றது நாங்கள் serviteurs de Dieu. நினைத்து பார்க்கிற வேலை அல்ல, அது சரியான கஷ்டம் ஊழியங்கள் செய்கிறது. Le ministère, c'est pas comme on imagine, c'est très difficile. உட்கார்ந்திருந்து எல்லாரும் பிரசங்கம் கேட்கிற ஈஸி. C'est facile d'écouter en restant assis les ஒரு prédications. பிரசங்கத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரர் எவ்வளவு கஷ்டப்படுறார்கள், எவ்வளவு பிரயாசப்படுறார்கள், Combien de அது உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. Vous ne connaissez pas combien le serviteur il se donne Anna, de la difficulté pour ஊழியக்காரருக்கு préparer les messages. ஊழியக்காரருக்கு நெருக்கம் கொடுக்காம ஊழியக்காரர்கள் அவங்களோட தரிசனத்தை கட்டுறதுக்கு நாங்கள் பின்னண்டு அவங்களை தூக்கி கொண்டே போகணும். Nous devons porter en restant derrière les serviteurs sans les oppresser. ஊழியக்காரர் நிற்கிறவர்கள் ஊழியக்காரோட தரிசனத்தை சுமக்கிறாக்களா இருக்கணும். Les gens qui sont avec le serviteur, ils doivent être des gens qui portent sa அந்த vision. தரிசனத்தை சுமக்கிறாக்களை நாங்கள் மெல்லமா விலகிறோம், சுமக்காத ஆக்களை மெல்லமா விலக்கிறோம். Il faut écarter les விலகி gens qui வெளியில ne வந்துரும். peuvent pas porter cette vision. ஏண்டா ஒரு மனுஷனுக்கு தான் தேவன் தரிசனம் கொடுக்கிறது. Pourquoi le Seigneur donne la vision அந்த uniquement à தரிசனத்தை une seule personne? சுமக்கத்தான் பின்னால ஆரோன், ஊர், மிரியம், 12 தலைவர்கள் பின்னால வாரது, கோத்திர பிதாக்கள், பிரபுக்கள், சேனாதிபதிகள் வாரது காரணம் அந்த ஒரு மனுஷன் தரிசனத்தை நிறைவேற்றான் இவ்வளவு தலைவர்கள் பின்னால வருகிறது. Et pour porter la vision d'un seul homme, qui a Aaron, Our et toutes les personnes, toute l'armée qui sont derrière. ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் ஒரு குரூப், ஒரு பொறுப்பாளருக்கு அந்த குரூப் தலைவர்மார கோவப்படுத்தாம ஊழியங்களை செய்யுங்க. Pour chaque ministère, il y a un leader, donc il ne faut pas les irriter. கோவப்படுத்த தேவையில்லை, சொல்றதை செய்துட்டு போயிட்டா கோவப்பட On தேவையில்லை. n'a pas besoin de les irriter si on fait simplement. பாருங்க, ஒரு பெரிய தரிசனமே போக நடத்த நிறைவேறாம போயிட்டது. Regardez une grande vision et c'est pas accompli. ஆனா ரெண்டு பேர் தான் Et போனாங்க, seulement 2 personnes ont pu entrer. காலேபும் ஜோஷுவாவும். Caleb et Josué. வேற யாரும் போயில. Personne d'autre. யோசிச்சு பாருங்க, Réfléchissez. அங்கேருந்து வரைக்கும் என்ன சொல்லி கொண்டு வந்தார் Qu'est-ce ஆண்டவர்? qu'est-ce que le Seigneur a dit de. நீங்க lorsqu'ils நினைத்து sont partis de பார்க்காத là-bas? ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க Je போறேன். vais vous donner une bénédiction que vous ne pouvez même pas நீங்க imaginer. இதுவரையும் யூதர்கள் கண்டிராத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன். Une bénédiction que les Juifs n'ont jamais vue, je vais vous les donner. இதுவரையும் எபிரேயர் சந்திக்காத ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன். Je vais donner une bénédiction que les Hébreux n'ont jamais vue. ஒரு jusqu'à சபையில présent. இருக்கிற நாங்கள் ஆண்டவருடைய ஊழிய காலுக்கு நாங்கள் எந்த ஒரு நெருக்கம் கொடுக்காம ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் ஊழியம் செய்ய நான் என்னால ஒரு தடை வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அந்த தரிசனத்தை நிறைவேற்றாகலான்னு ஒரு ஊழியக்காரன் தேவை. Un serviteur dans l'église, il a besoin des gens qui sont derrière lui pour prier, pour porter la vision sans l'oppresser. பாருங்க, இதுல நல்லா இருந்த மோசேக்கு விசுவாசி தான் காரணம். Regardez maintenant, c'est Moïse qui était bien. இப்ப mais c'est la இவரும் raison, போக ce sont les- முடியல, இவரும் போக முடியல. Lui-même, il n'a pas pu entrer. பாருங்க, இவ்வளவு கவலையா இருக்கு ஜோஷுவா, Combien c'est triste pour மோசே Josué, இவ்வளவு கவலையா இருக்கு. pour Moïse. அல்லேலியா சொல்லாரு, அல்லேலியா சொல்லலாம். Alléluia. அடுத்த இன்னொரு கோபத்தை பார்ப்பேன். Ensuite, on va voir une autre colère. அப்போஸ்தலர் புத்தகம் Actes des apôtres, 15ஆம் அதிகாரம் chapitre 15, 37, 38, 39.
37, 38, 39. வாசிங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் மாற்கு என்னும் பெயர் கொண்ட ஜோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றார். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். போதும் ஐயா. இது ரெண்டு தலைவர்மாருக்குள்ள கோபம் வந்து பிரிவினை வருகிறது. Il y a eu une division entre deux chefs. இதுக்கு இவங்க காரணம் இல்ல. C'est pas eux qui sont இவங்களால உருவாக்கப்படுற இன்னொருவன் தான் காரணம். C'est quelqu'un qui est formé par eux qui est la raison. ரெண்டு தலைவர்மார் கவனமா இருக்கணும். மூன்றாம் ஆளை உருவாக்குற மூன்றாம் ஆளால மெயின் ரெண்டும் பிரிகிற அளவுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு இடப்படா இருப்பார். Lorsque deux leaders ils forment un troisième, il faut faire attention à cette personne. நல்ல ஐக்கியமா பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்திருக்கிறார்கள். Barnabas et Paul ils avaient une bonne union dans leur ministère. நல்ல ஒரு மனமா ஊழியம் செய்றார்கள் பவுலும் பர்னபாவும். Ils faisaient le ministère dans l'unité. இந்த பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட முன்னே பர்னபா ரட்சிக்கப்பட்டார். Barnabas a été sauvé avant même que Paul soit sauvé. பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்படுற காலத்துல பர்னபா நல்ல ஒரு ஃபேமஸான ஆளா இருக்கிறார். Barnabas était très connu avant lorsque Paul était sauvé. பவுல் அடியார் அவருக்கு பேர் முன்ன சவுல். Il s'appelait Saül avant. இப்ப பவுல் ரட்சிக்கப்பட்டு வரைக்க பவுலை அங்க உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளல. இவர் நம்பல. இவர் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா நம்பல. Paul lorsqu'il était sauvé, les autres ne le croyaient pas. ஈவன் சீஷர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. Même les disciples ne voulaient pas l'accepter. பர்னபா தான் பவுல் ஆரம்ப ரட்சிப்பில்ல ஆரம்ப விசுவாசியா இருக்க ஊழியக்காரன் இல்ல. பர்னபா தான் பவுல் ஆரம்ப விசுவாசியா இருக்க அவனை கூட்டிக் கொண்டு போய் சீஷர்மார் அறிமுகப்படுத்தி அவருடைய உண்மையான சாட்சியை சொல்லி அவர்கள் சீஷர்மார் பவுலை ஏற்றுக்கொள்கிறாங்க. Barnabas qui a introduit aux disciples Paul, il leur a dit son témoignage et après qu'ils l'ont accepté. அன்றில இருந்து பவுலும் de ce jour Paul பர்னபாவும் நல்ல ஃப்ரெண்ட். Barnabas sont des இருவரும் ஒரு மனம் ஒன்றா ஊழியம் செய்ய பவர்ஃபுல்லான ஊழியம் செய்யணும். Ils ont fait un ministère très puissant lorsqu'ils faisaient dans l'unité. மீட்டிங்குகளை பர்னபா ஒழுங்குபடுத்துவார். Barnabas qui a organisé les choses. பவுல் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணுவார். Paul il priait pour le peuple, tous les deux ils priaient pour les gens. பவுல் worship பண்ணுவார். Paul il dirigeait la louange. பர்னபா வார்த்தை கொடுப்பார். Barnabas donnait la parole. ரெண்டு பேரும் எங்க பார்த்தாலும் ஒன்றா நின்று ஊழியம் எல்லாம் செய்து கொண்டிருப்பாங்க. Tous les deux faisaient le ministère ensemble partout. 13ஆம் அதிகாரத்துல இவங்க பம்பிலியா நாட்டுக்கு போயக்க அந்த இடையில ஜோவான் என்ற அது மார்க்கட அது பர்னபாட சொந்தக்காரல கவனமா இருங்க. Donc faites attention avec des gens qui sont proches dans vos relations. பர்னபா பவுலுடைய சொந்தக்காரர். Barnabas était la famille de பர்னபா மார்க்கன்ற சொந்தக்காரர். மார்க் ஜோன் சொந்தக்காரர். சொந்தக்காரர் நமக்கு சபைக்கு இருக்கலாம். On peut avoir des gens de la famille dans l'église. ஆனா சொந்த பந்தங்கள் சபைக்குள்ள பங்கு பெறல கவனமா இருக்க வேண்டும். Mais il faut faire attention lorsqu'ils participent à des choses dans l'église. சபைக்குள்ள சொந்த பந்தம் எல்லாம் வெளியில இருக்கணும். சபைக்கு இருக்கும் எல்லாம் சபைக்குள்ள சொந்த பந்தத்தை விட நீதி நியாயம் தான் சபைக்கு சரியா இருக்கும். Les relations familiales doivent être à l'extérieur de l'église, mais dans l'église il faut qu'il y ait la சபை கூட justice. உங்களோட ஊராக்கள் இருக்கலாம், உங்களோட சாதிக்காரர் இருக்கலாம், உங்களோட இருக்கிறார்கள் இருக்கலாம். அது வீட்டோட இருக்கணும். சபைக்குள்ள அது தேவனுடைய ஆலயம் என்று அது வேற விட நினைச்சு வரணும். நாங்கள் Peut-être que dans l'église vous avez les gens de votre famille, de votre case ou de votre ville. Tout cela doit être à l'extérieur, mais அதெல்லாம் மிக்ஸ் பண்ணீங்கடா உங்களுக்கு தெரியாது. நீங்க சேர்க்கிற ஆட்கள் உங்களுக்கு தெரியாது. உங்க ஊழியத்துக்கு ஆப்பு வைப்பீங்க உங்களுக்கு தெரியாது. et si vous mélangez toutes ces personnes dans votre ministère, ils vont créer des problèmes dans votre பவுலும் ministère. பர்னபா நல்ல ஊழியம் செய்யணும். Barnabas et Paul ils font un bon நல்ல ministère. ஊழியம் செய்யணும். Ils faisaient un bon ஆனா ministère. பவுலையும் பர்னபாவும் பிரிக்க முடியாத ஊழியம் செய்யணும். Et ils ont fait leur ministère en sorte qu'on ne pouvait pas les séparer. ரெண்டு பேரும் எங்க வந்தாலும் ஒன்றா தான் ஊழியம் Tous செய்வாங்க. les deux faisaient le ministère ensemble. ரெண்டு பேரும் தாழ்மையா இருந்தார்கள். Tous les deux étaient humbles. பவுல் பிரசங்கம் பண்ணா பர்னபா மீட்டிங் ஒழுங்குபடுத்துவார். ஆனா ஒற்றுமை இருக்கும். Lorsque Paul prêchait, Barnabas organisait les réunions. பவுல் உதாரணத்துக்கு பிரசங்கத்துக்கு போனா அதுக்கு முதல்ல பர்னபாவை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்கா வச்சிருப்பார். Par exemple, si Paul allait prêcher avant même, Barnabas organisait les choses. 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல சொல்லப்படுது பம்பிலியா நாட்டுக்கு அந்த மார்க் கூட போய் கொண்டிருக்கிறாங்க. Dans chapitre 13 verset 13, il est dit qu'il était parti avec Pamphylie. அதுல கிடக்குது போகேக்க இடையில மார்க் ஜோன் மாட்டான்னு சொல்லி திரும்பிட்டார்.
Au milieu, Marc Jean, il a dit, il se retournait. பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பின்னால ஊழியத்துக்கு போனவன் பம்பிலியா நாட்டுல வேணான்னு சொல்லி திரும்பி வந்துட்டான். Celui qui est allé derrière Barnabas et Paul et il a refusé, il அப்ப partait. தெரிஞ்சிட்டது பர்னபா ஒரு இளம் பாலிவன் என்ன ஊழியத்துக்கு என்ன தன்னை ஆயத்தப்படுத்தலைன்னு தெரிஞ்சிட்டது. Là, ils ont appris que c'était un jeune, il était pas விளங்குதா? prêt encore pour le மெத்த ministère. கவனமா இருக்கணும். Il faut faire attention. அப்ப பவுலுக்கு தெரிஞ்சிட்டது. ஓகே, அவன் பவுல் மார்க்கோட கோவப்படையல. Paul a su, donc il s'est pas mis en colère contre Marc. மார்க் சொல்லிட்டார், நான் வர மாட்டேன், நீங்க போய் இப்ப பர்னபாவும் பவுலும் போயிட்டு ஊழியத்து போயிட்டு மார்க் இடையில வேணாண்டு விட்டு வந்துட்டது. Marc, il a abandonné au milieu et Barnabas et Paul sont partis. இப்ப 15ஆம் அதிகாரத்துல ஊழியம் நல்லா நடக்குது. Dans le chapitre 15, le ministère est bon. பவுலும் பர்னபாவும் இந்த சபைக்கு போது ஊழியக்காரரா இருக்கணும். Paul et Barnabas sont இப்ப prédicateurs de பவுல் l'église. பர்னபா சொல்றார், மார்க்கை நம்மோட கூட்டி கொண்டு போவோமா? Barnabas demande est-ce qu'on peut emmener de nouveau பவுல் சொன்னது சரி. C'est bien que c'est correct ce பவுலுக்கு que Paul a தெரிஞ்சது dit. ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தை சரியா செய்ய விடாம தடுத்தது மார்க். ஏண்டா மார்க் சரியான வளராத ஊழியக்காரன். Paul savait que Marc n'avait pas bien grandi. மார்க்கோட பவுல் வேதனை இல்ல. Il n'avait pas de souffrance avec Marc. அவன் 2 அதிகாரத்துக்கு முந்தி தான் பர்னபா என்ன மார்க்க வேணான்னு சொல்லி மார்க் தானா விலகி போயிருக்க. பவுல் என்ன செய்யறான்னா கொஞ்சம் காலம் போகாட்டி கொஞ்சம் வளரட்டுன்னு சொல்லி தான் சொல்றாரு பர்னபா. Et 2 chapitres avant qu'il a abandonné, donc Paul dit que on va le laisser temps pour பர்னபா சொல்றார் இல்ல நாங்க மார்க்க கொண்டு போவோம். Mais Barnabas dit on va emmener Marc avec nous. பவுல் சொல்றாரு இல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா நாங்க பம்பிலியா நாட்டுல போயேக்க இவன் மார்க் எங்களை இடையில விட்டு போயிட்டா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இப்போ நாம வந்து பவுல் சொல்றா சரி. Et Paul dit en Pamphylie et il nous a abandonnés au milieu, donc tu te இவர் என்ன souviens நினைச்சிருப்பார்? qu'est-ce qu'il aurait pu faire? பவுல் மார்க் என்னுடைய சொந்தக்காரன். Marc il est de ma famille. இப்போ நான் திருப்பி கொண்டு போவோம். On va le prendre de ஆனா nouveau. பவுலுக்கு தெரியுது இப்ப கொண்டு போறது சரியான நேரம் Paul இல்ல. savait அவர் que c'était நல்ல pas le bon moment. அப்போஸ்தலனா ஏங்குறார் இப்ப. Parce qu'il était un apport. இவருக்கு தெரியுது இப்ப மார்க் என்னோட வரவனாண்டு. Il savait qu'il n'a pas besoin de Marc ஆனா maintenant. பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. Lisez bien la Bible. பவுல் தேவனுடைய கிருபையினால ஊழியத்தை தொடருகிறார். ஆனா பர்னபா இல்ல. Paul poursuivait son ministère par la grâce de Dieu, இந்த mais pas Barnabas. ஊழியத்துக்கு பவுலுக்கும் பர்னபாக்கும் யார் பிரச்சனை? Qui était le problème du யாருங்க? ministère de Paul et Barnabas? மார்க்க குறிச்சு கவனமா இருங்க சபை. Donc faites attention sur Marc de l'église. எங்கேயோ போயிட்டீங்க. Vous êtes allé ailleurs. அப்படா வளராத ஆட்களை குறிச்சு கவனமா இருங்க. C'est-à-dire il faut faire attention aux gens qui n'ont பலவீனமான pas ஆட்களை grandi, குறிச்சு கவனமா இருங்க. qui sont வளராத faibles. ஆட்களை குறிச்சு கவனமா இருங்க. Faites attention aux gens qui n'ont pas de மற்றவங்க croissance. ஊழியத்துல வளர்த்தடுங்க. Élevez les autres dans le ministère. உருவாக்குங்க. Formez-les. ஆனா உங்களோட இணைக்கிறதுல கவனமா இருக்கணும். Mais faites attention à des gens qui se joignent à vous. மித்த கவனமா இருக்கணும். Il faut faire attention. சேருங்க, எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. Joignez-vous, mais partagez pas toutes choses. சேருங்க, ஆனா எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. Rejoignez, mais எல்லாத்துக்கும் partagez சொல்லாதீங்க. pas tout. Ne dites pas ஏனென்றா toutes choses. இந்த மார்க்கு தான் பவுல் பர்னபாவுடைய நல்ல ஊழியத்துக்கு ஆப்பு வச்சது. C'est lui qui a mis un grand problème pour le ministère de Barnabas et Paul. நீங்க பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4:11 Dans 2 Timothée 4:11, இதே மார்க்க பவுல் சொல்றார், மார்க்கையும் உன்னோட கூட்டிக் கொண்டு வா. வா. le பாருங்க. même Marc, Paul dit, emmène le Marc avec toi. 2 தீமோத்தேயு 4:11 2 Timothée 4:11. பாருங்க, இப்ப வாசிங்க. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். பாருங்க, பவுல் அடியார் தீமோத்தேயுக்கு எழுதுற அடுத்து எழுதுறார் பாருங்க. Il écrit dans l'épître qu'il a écrit à Timothée. மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா. பாத்தீங்களா? Prends Marc avec toi. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இப்ப சொல்லுங்க, இப்ப என்ன சொல்றார்? Qu'est-ce qu'il dit maintenant? இத பர்னபா விளங்கல ஆரம்பத்துல. Barnabas ne l'avait pas compris au பிறகு début. மார்க்க சேர்த்துட்டார். சரிதான்? Après, il l'a pris avec lui. பரிவா கேளுங்க. Écoutez bien. வளராதவங்களை மெயின் ஆட்கள் கவனமா இருங்க சேர்த்து வைக்கிறது. Faites attention, les leaders, avec des gens அப்ப qui n'ont சேர்ச்சுக்குள்ள pas கனகாலமா இருக்கலாம். même s'ils sont dans l'église depuis longtemps, இல்ல சொந்தக்காரரா இருக்கலாம். ils sont de la famille. ஆனா ஊழியம் வேற, சொந்தக்காரர் வேற. Mais le ministère est différent, la famille c'est நல்ல différent. வளர்ந்தவங்கள ஆண்டு பாருங்க.
Regardez s'ils sont bien. எவ்வளவு காலம் கூட இருக்கிறான்னு பாருங்க. Regardez combien de temps ils sont avec vous. வசனத்தின்படி வாழ்றாங்கன்னு Est-ce பாருங்க. qu'ils vivent selon la parole? எப்படி அவங்கள நம்பலாமான்னு பாருங்க. Regardez si on peut les அவளை faire கொண்டு confiance. போகலாமான்னு பாருங்க. Regardez si on peut les emmener. இதே பவுல் சொல்ற தீமோத்தேயுக்கு Et le même Paul dit à Timothée, லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், நீ பிறகு ஆரை கொண்டு வட்டான். il doit emmener. ஆனா இதே மார்க் வீட்டில தான் பேதுருவை சிறையில் அடைத்து வைத்திருக்க மார்க் வீட்டில தான் ஜெப கூட்டம் நடந்ததாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் சொல்லு. Le chapitre 12 de l'Acte des Apôtres dit que dans la maison de ce Marc, பேதுருவை சிறையில் அடைத்திருந்த பொழுது சிறையில் அடைந்த பொழுது lorsqu'il était en prison, Pierre, வீட்டு கூட்டம் நடந்தது மார்க் என்ற வீட்டு. la cellule de prière était dans la maison de அவன் Marc. மித்த கோணமா இருங்க. Donc faites attention. பாருங்க, ஒரு நல்ல நல்ல தரிசனம் உள்ளவர்கள் இங்க வளராத ஆக்களால பிரச்சனை. வளராத ஆக்களை உருவாக்குங்க. அவைய உங்களோட ஸ்தானத்துல ஒன்றால கவனமா இருங்க, மித்த கவனமா இருங்க. உங்களுக்கு தெரியாது, அவர்களே உங்களை பிரிக்கிறதுக்கு அங்க வகை தேடுவார்கள். Faites attention avec les gens qui n'ont pas de croissance à les சொந்தமா ramener dans இருக்கலாம், votre position. சொந்தமா இருந்தா Vous இருந்துட்டு vous créez போட்டு des problèmes. Il peut être ஒன்றா votre படித்திருக்கலாம், famille, même si ஒன்றா vous avez படித்திருக்கலாம், étudié ensemble, ஒரே வீட்டில் இருக்கலாம், même si vous êtes dans la même ஈவன் maison. பிள்ளைகளா கூட இருக்கலாம், Ça peut être même vos enfants. ஈவன் மனுஷியா இருக்கலாம். Ça peut être la femme. யாரா இருந்தாலும் Qui que ce soit, அவங்களோட வளர்ச்சியில கவனமா ஆராய்ஞ்சு பாருங்க. sondez leur croissance. மோசேயின் வாழ்க்கையில தரிசனத்தை தொடர முடியாத காரணம் அவனுடைய சபையார். La raison pour laquelle Moïse n'a pas pu suivre sa பவுல் vision, c'est l'église qui est avec lui. வாழ்க்கையில பிரிவினை வந்ததுக்கு ஒரு மார்க். La raison de la séparation entre Paul et Barnabas, c'est எல்லாரும் Marc. அப்படி என்று சொல்ல வரையில Je ne dis pas que tout le monde est pareil. உங்கள் கண்கள் கவனமா இருக்கும். Vos yeux doivent faire attention. இங்க ஆவிக்குரிய விழிப்பு உள்ளவளாக நீங்க இருக்க வேண்டும். Vous devez être éveillé spirituellement. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல La Bible, கடும் கோபம் வந்ததாம் ரெண்டு பேருக்கு. dans le chapitre 15 d'Actes des Apôtres, il était irrité. பரவாங்கடையில கோபங்கள்லாம் அந்த ஊழியங்களை பிரிக்குது. Ce sont les colères qui font les séparations dans les ministères. கோபங்கள், சிலர் கோபங்களை காட்டிக்கொள்ள மாட்டாங்க, வீட்டுல வச்சு தங்களை ஆட்டி படைச்சு கொண்டே இருப்பேன். Certains ne montrent pas leur colère, mais ils ont வெளியில le font காட்ட dans la மாட்டார்கள், maison. வெளியில காட்ட Ils ne மாட்டார்கள். montrent pas à l'extérieur. ஆனா வீட்டுல வச்சு எல்லாரும் சித்திரவதை பண்றது. À la maison, ils vont torturer tout le monde. மனுஷி சொல்லுவா, La femme va dire, என்னப்பா கொஞ்சம் சொல்லும், என்ன உனக்கு பிரச்சனை? la femme va demander quel est ton புள்ள problème. சொல்லும், எனக்கு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? L'enfant va demander quel est மாமியார் ton சொல்லுவா, problème. என்ன மருமகனே ஒரு மாசம் இருக்கிறீங்க? La belle-mère va demander pourquoi tu es comme ça, beau-fils. வீட்டுல கவனமா இருங்க. Faites attention à la maison. ஊழியத்தையும் குடும்பத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. Ne mélangez pas la famille et le ministère. மனதுல ஒரு வசனம் பாரத சொல்றேன் நான் உங்களுக்கு. Je vous dis ce que j'ai dans ma இயேசு pensée. கிறிஸ்து நல்ல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். Jésus-Christ était en train de donner une bonne எல்லாரும் வந்து prédication. சொல்றாங்க, உங்க அம்மா இருக்கிற உங்க அம்மாவும் சௌரம் நடந்துக்கிறாங்களே. Certains viennent lui dire, il y a நீங்க votre என்ன mère et vos செய்வீங்க? frères, qu'est-ce que vous allez நீங்க faire? என்ன செய்வீங்க? Qu'est-ce que vous auriez fait? அம்மா சகோதரம் Amen. பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுத்துருவீங்க. Les enfants, les frères, vous allez donner la première place à இயேசு eux. சொன்னார், Et Jésus a dit, யார் என் தாய், qui est ma mère? யார் என் சகோதரர்கள், Qui sont mes frères? என்னுடைய வார்த்தையை கேட்கிற இவர்கள் தான் Ceux qui écoutent ma parole, சொல்லி போட்டார். il a dit en face. கற்றுக்கொள்ளுங்க. Apprenez. கஷ்டம் தான், இயேசு சொல்றத பார்த்தா கஷ்டமா Et இருக்கு. c'est difficile de voir ce que Jésus a dit. அது ஊழியத்துக்குள்ள இல்ல. Ce n'était pas dans le ministère. கல்யாண வீட்டுல இயேசுனுடைய தாய் வந்து சொல்றார், Au mariage, la mère de Jésus vient lui dire, மகனே இங்க ஒரு குறை இருக்கு. mon fils, il y a un défaut ici. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை La seule parole que Jésus a Criez. prononcée. La femme, சொல்ல பார்த்தா எனக்கு தெரியும், என்ற வேலையை நான் செய்ய என்ன விடணும் அர்த்தம். moi je sais ce que je dois faire. அம்மா என்ற வேலையை வீட்டுல வச்சுக்கோ. Garde la position de la mère à la maison. சரியே, La femme, என் வேலை இன்னும் on n'est pas encore là. எனக்கு ஒன்றும் சொல்லாத, Ne me dis rien. எனக்கு தெரியும் Je sais நான் என்ன செய்யணும். qu'est-ce que je dois faire. ஆவிக்குரியவர்களுக்கு Ceux qui sont spirituels, ஆவிக்குரிய காரியம் விளங்கிக் கொள்ள முடியும். ils pourront comprendre les choses spirituelles. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவற்றை அறிந்து கொள்ளலாம். Les gens spirituels pourront savoir les choses மாமிசத்தில் spirituelles. இருக்கிறவர்களுக்கும் சாத்தான்ற வலையில விழுந்தவர்களுக்கும் ஆவிக்குரிய காரியம் விளங்காது. Les gens qui sont dans la chair et ceux qui sont tombés dans le filet du diable, ils ne pourront pas comprendre les மித்த choses கவனமா spirituelles. இருங்க. Donc faites très நல்ல attention. தரிசனத்தோடு போய் கொண்டிருக்கிற மோசே,
Moïse allait avec une bonne vision. அவரும் சந்தோஷப்பட்டான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்ப சபையார் தான் மோசேயோட ஆசீர்வாதத்தை அடைய இருந்தது. Il était heureux parce qu'il allait rentrer dans le pays où coule le miel et là. பேச வேண்டிய மலைக்கு கோபப்பட்டது காரணம் இந்த சபையார் தான் அவனை கோபப்படுது. தொடர்ந்து முறுமுறுக்கிறதும் புறுமுறுக்கிறதும் மோசையை திட்டுறதும் ஆரோனை திட்டுறதும் தலைவர்மான திட்டுறதும் அது தொட முடியல. அவனால இனி வேண்டாம் ஆண்டு பாய பேச வேண்டிய மனுஷன் அடிச்சு விட்டான் 2 தடவை மலையை பிடிச்சி. C'est l'assemblée qui l'a irrité tout le temps, qui murmurait, qui parlait contre. பர்னபா பவுல் நல்ல ஊழியம் செய்தார். Barnabas et Paul faisaient un bon ministère. கேளுங்க, அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரையும் நான் ஊழியம் ஜெபத்திலான் செய்கிறேன். Depuis le début jusqu'à aujourd'hui, moi je fais le ministère dans la prière. எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும். Moi je sais qu'est-ce que je fais. எனக்கு தெரியும் Moi je sais. நான் எப்படி ஆண்டோட இருக்கின்றது என்ற மனுஷன் ஒரு தான் சாட்சி. Ma femme qui pourra en témoigner comment je suis avec le Seigneur. நான் ஒரு காலம் ஆண்டோக்குள்ள போயிட்டேன்டா, Si moi je pars dans le Seigneur, ஒரு நாள் அண்ணி சாட்சி சொல்லுவா, Annie elle va témoigner un எனக்கு jour. தெரிஞ்ச புருஷன்டா அந்த ஆள் ஆண்டோட இருக்கிற ஆள் தான், இவ்வளவுதான் சொல்ல Mon முடியும். mari c'était quelqu'un qui était avec Dieu. இவன் வீட்டில் இருக்கிற மனுஷியை நான் பார்க்கறது குறைவு. Même la femme qui est à la maison, je savais அண்ணியை நான் dois pas பார்க்கிற beaucoup நேரம்டா டீ கொண்டுக்க பார்ப்பேன், la voir lorsqu'elle m'apporte du thé, சாப்பிடைக்க பார்ப்பேன், lorsque je mange ஒரு கூட்டே வரைக்க பார்ப்பேன், pour le goûter, இரவு படுக்கைக்க பார்ப்பேன். et quand je me couche, je la vois aussi. அவன் ஒரு ஆளுக்கு தான் தெரியும் C'est la seule qui நான் connaît எங்க இருக்கிறேன் என்ற வீட்டில். où je suis dans ma maison. ஏனென்றா இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். Et le ministère qui m'a été donné. ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்து தான் இந்த ஊழியத்தை செய்ய நான் விரும்புகிறேன். J'aimerais bien faire le ministère en restant uni ஆகவே avec Dieu. நாங்கள் எல்லாரும் கடவுளோட இருந்து ஐக்கியமாக இருந்து ஊழியங்களை கவனமா நாங்கள் செய்யணும். Donc nous devons tous faire le ministère en étant unis avec Dieu. et எவ்வளவுக்கு faire le அதிகமா ministère. நாங்கள் கடவுளோட நேரம் எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமா நம்மளுக்கு ஆண்டவரை குறித்து அறியலாம். நாங்கள் Plus nous prenons du temps avec Dieu, nous pourrons plus apprendre. எவ்வளவுக்கு அதிகமா நாங்கள் ஆண்டோட ஜெபத்துல இருந்து வேதம் படிச்சு ஆராதனை செய்து எவ்வளவுக்கு அதிகமா இருக்க முடியும் அவ்வளவுக்கு அதிகமா ஆண்டவற்றை இருதயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. Plus nous lisons la Bible, plus nous prions, nous faisons l'adoration, on pourra connaître le cœur de Dieu. ஆனா அப்படி இருந்தாலும் தேவ சமூகத்துல பலமுறை உபவாசத்திலிருந்து 40 நாள் உபவாசம் பண்ண மோசே கூட கோவப்பட்டார். Et même Moïse qui jeûnait, qui était plus dans la présence de நீங்க Dieu, s'est mis en colère. ஊழியக்காரோட நீங்க இருந்து ஊழியம் செய்யறவங்களை சொல்றேன். எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க? Vous qui êtes avec le serviteur pour faire le ministère, combien de vous êtes là? ஊழியக்காலுக்கு காணிக்க எங்களுக்கு தேவையில்லை. On n'a pas besoin des offrandes. எங்களோட தரிசனத்துக்கு பின்னால நின்றா நீங்க போதும். Tenez-vous derrière notre vision. c'est நாங்கள் உங்களுடைய suffisant. காணிக்கைக்கு பின்னால நாங்க வர விரும்புறேன். On n'aime pas venir derrière vos எங்களுக்கு offrandes. தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு பின்னால நிக்கிறாங்க, வாங்க ஆண்டவர் தரிசனத்தை நாங்கள் செய்வோம். Vous qui venez derrière la vision que Dieu a donnée, on va faire எங்கள் ஆண்டவர் இதுவரை la கைவிடையில தேவன் நம்மை அழகா போஷிச்சுக்கிறார். Le எங்களை Seigneur ne வாழ்க்கை nous a pas abandonnés, il nous a bien nourris. எங்களை ஆண்டவர் நல்லா நடத்துறார், நல்லா போஷிக்கிறார். எங்கள் தேவையெல்லாம் ஆண்டவர் சூப்பரா எங்களை சந்திச்சுட்டு Le வரார். Seigneur pourvoit à nos besoins, il nous dirige très correctement. எத்தனையோ பாஸ்டர்மார் எத்தனையோ தலைவர்கள் நம்ம சபையில் இருக்கணும். Combien- சபையில ஒரே ஒரு தரிசனம் தான். Il y a beaucoup de pasteurs, beaucoup de leaders dans l'église, mais l'église அந்த a ஒரு une seule தரிசனத்துக்கு vision. பின்னால போத்தா நாங்க ஊழியக்காரரா Nous இருக்கோம். sommes serviteurs pour aller derrière cette seule vision. ஆனா மோசையோட இருந்த ஜனங்கள்லாம் மோசையை கோவப்படுத்தினது. Et les gens qui étaient avec Moïse, qui l'ont irrité. இன்னைக்கு பாருங்க, பர்னபாவும் பவுலும் நல்ல ஐக்கியமா இருந்தது, சொந்தக்காரனால பிரச்சனை. Regardez, Barnabas et Paul étaient en unité, mais அதுக்காக un problème à சொந்தக்காரன் cause நம்மோட de ஊழியம் quelqu'un. செய்யக்கூடாதுன்னு சொல்லல. Moi, je ne dis pas que les gens de la famille doivent faire le ministère avec nous. இருந்தாலும் உங்களை சொல்லி இருக்கிறவங்க ஆவிக்குரியவங்களை அனுப்பாருங்க. Qui que ce soit, mais regardez, est-ce qu'ils sont spirituels? ஈவன் ஏலியின் பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்லை. Même les enfants d'Élie n'étaient pas des enfants spirituels. சபையிலாம் நின்றாங்க. Ils étaient dans l'église. சாமுவேல் பிள்ளைகள் அங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்லை. Les enfants de Samuel n'étaient pas spirituels non plus. அவங்க சபையிலாம் இருந்தாங்க. Ils étaient dans l'assemblée. தாவீது தீர்க்கதரிசி, David était prophète. ஆனா பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்லை. Les enfants n'étaient pas spirituels. யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப மித்த கவனமா இருங்க. Donc faites très attention. சொந்தம் பந்தம் உறவு என்றது இரண்டாவது. Les familles, les relations, c'est முதலாவது deuxième. எனக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை கற்றதான், அதுக்குத்தான் நாங்க அழைக்கப்பட்டோம். Premièrement, nous sommes appelés pour bâtir la vision que Dieu a donnée. எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். Par tous. அடுத்ததாக Ensuite, யோவான் புத்தகம் livre de Jean, 2ஆம் அதிகாரம் chapitre 2, 13 முதல் வாசிங்கோ. verset 13. யோவான் 2 Évangile de Jean, 13 முதல் வாசிங்கோ. c'est à partir de 13. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய்
தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிக்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. Une bonne parole. இது இயேசு கிறிஸ்துவுடைய கோபம். C'est la colère de Jésus-Christ. ஐயோ, கோபப்படக்கூடாது, ஊழியக்காரர் Le கோபப்படக்கூடாது. serviteur ne doit pas se mettre en colère. எங்க கிடக்குது? Où est-ce qu'il est écrit? சபையில ஊழியத்து நிமித்தம் À cause du ministère dans l'église, நமக்கு கோபம் வரும். on peut se mettre en colère. கேட்க C'est naturel. எல்லாருக்கும் விருப்பம் என்ன? Tout le monde aime bien. தனியை கொண்டே கதைக்கலாம் தானே. Il aurait pu parler இது என்ன மாதிரி? individuellement. இது என்ன மாதிரி? Comment cela? சொல்லுங்களேன். Comment, இது என்ன மாதிரி? comment cela est? நீங்க சொல்லுங்க. Dites-moi. எங்க நடந்தது? Qu'est-ce qui s'est passé? எல்லார் முன்பாக. C'est devant tout le monde. சிலருக்கு விருப்பம் என்ன? L'envie de எங்களை ஊழியக்காரர் தனியை கொண்டே காய்ச்ச அவன் சந்தோஷம். தனியை கொண்டே கதைக்கிறது வேற, நேர கதைக்கிறது வேற. parler intimement, c'est உனக்கு différent. தனியை C'est கொண்டே parler கதைக்கிறது? devant tout le monde, c'est différent. உனக்கு தனியை கொண்டே கதைக்கிறது? Pourquoi on doit te parler dans l'intimité? உங்களோட வீட்டுல புருஷன் பஞ்சாதி புள்ள விட்டா புள்ளைய தள்ளி போட்டு அம்மா தனியா அப்பா காய்ச்சல் இருக்கிறார். Chez vous, lorsque la femme a fait une erreur, est-ce que le père il nous parle குடும்பத்து individuellement? குடும்பத்தை பிரச்சனைண்டா உங்களை புருஷமார கேட்கறோம், நீங்க புள்ளையில போட்டு தனியா பஞ்சாட காய்ச்சல் இருக்கிறீங்களா? S'il y a un problème dans la famille, je demande au mari, est-ce que vous envoyez les enfants? ஒரு புள்ளைய பேசக்க எல்லாரையும் துரத்தி போட்டு தனியா பேசி கொண்டு Est-ce que இருக்கிறீங்களா? vous parlez avec un enfant, est-ce que vous envoyez Derrière, les là. autres après, derrière? இல்லையே. Non. அதை யோசிச்சு பாருங்க. Donc réfléchissez. சரிதானே? அதப்படி சபையில மாத்திரம் எங்களை கொண்டு தனியா காய்ச்சி தான் நாங்க சந்தோஷப்பட்டோம். யார் சொன்ன தனியா காய் கொண்டு மாட்டேன்? Comment dans l'église aussi on உனக்கு யார் சொன்ன தனியா காய் கொண்டு மாட்டேன்? qui t'a dit de இது எல்லாருக்கும் பொதுவா சொல்ல வேண்டிய காரியம். C'est des choses qui doivent être parlées généralement இது devant tout le monde. இயேசு கிறிஸ்து சபைக்குள்ள வரார். Jésus-Christ vient dans சபைக்குள்ள l'église. ஒரு சிலர் பிசினஸ் பண்ணி Certains font le business dans l'église. இயேசு என்ன செய்தார்? Qu'est-ce que Jésus a fait? பிசினஸ் பண்ற ஒரு ஆளை சொல்லல, அதுல ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு செய்யக்க இனி மற்றவன் செய்ய மாட்டான்னு பொதுவா சொல்றாரு எல்லாரும். Jésus il a dit généralement à tout ஆனா le அதுல monde, quelques-uns. யார் யார் வியாபாரம் பண்ணாங்களோ அவங்களோட பட்டை அடிச்சு காசு பட்டை தூக்கி எறிஞ்சு போட்டு ஆட்ட வெளியில போட்டு யார் யாராலும் இயேசுவே சவுக்கு அடிச்சு துரத்தின வேதத்துல பாக்குறோம். அவங்க இருந்தாங்களோ போனாங்களோ தெரியல. இது இயேசு கோபப்பட்டதற்காக சொல்றாங்க. Donc cela montre comment Jésus s'est mis en colère en fouettant les autres et les gens சபைக்கு ஊழியம் செய்றாங்க டைம் கரெக்ட்டா கோபம் வரும் எங்களுக்கு. les gens qui ne font pas qui font le ministère dans l'église et qui ne viennent pas à l'heure, on se met en colère. ஊழியம் செய்றாங்க சொல்லாம வாரா ஊழியத்துக்கு வாராங்க சொல்லாம இருந்தா கோபம் வரும் எங்களுக்கு. Les gens qui font le ministère qui nous avertit pas avant, on se met en colère. வராம போற என்ன செய்யறது? நாங்க நம்பித்தானே ஊழியத்துக்கு வரோம். On vient en leur faisant confiance. சபைக்கு வரைக்கும் மியூசிக் வாசகன் இல்லனா கோபம் வரும் எங்களுக்கு. Lorsqu'on vient à l'église et on voit pas les gens, les musiciens, சபைக்கு வரைக்கும் க்ளீன் பண்றவங்க இல்லனா க்ளீன் பண்றாங்க இல்லனா கோபம் வரும் eங்களுக்கு. எங்களுக்கு. On fait le nettoyage, on les voit pas. எவ்வளவு காலத்துக்கு ராசா அப்பு சின்னப்பா பெரியப்பான்னு சொல்லி கொடுக்கறோம் நாங்க உங்களுக்கு. On va pas dire oncle tout ça. பவுலடி இடத்துல எபேசியர் புத்தகத்துல பேதுருவை பவுலடியார் நேருக்கு நேர பேசுறார். Dans le livre des Éphèses, apôtre Paul parle face பேதுரு à face யாரு? avec பவுல் Pierre. யாரு? Qui est Pierre et Paul? Qui est Paul? பேதுரு தான் மூத்த அப்போஸ்தலன். Pierre qui était l'aîné. பவுல் பிறகு வந்த அப்போஸ்தலன். Paul est venu après Pierre. ஆனா பவுல் அப்போஸ்தலன் பேதுருவோட கேம்பஸ் யூனிவர்சிட்டில படிச்சவர். Et apôtre Paul, il a étudié à Bible l'université plus que Pierre. ஆனா பேதுருவை நேருக்கு நேர் எல்லார் முன்பாக படிந்தோண்டது காரணம் வசனத்தை பேதுருக்கு சொல்லிக்க எல்லாருக்கும் சொல்றார் வசனம். Et il reprenait Pierre devant tout le monde. Lorsqu'il le reprenait Pierre, il parlait à tout le பேதுருவை monde. ஏன் எல்லாருக்கும் முன்னால பேசினாரண்டா Pourquoi il reprenait devant tout le monde Pierre? ஊற்ற கலவுற ஊழியம்ண்டா தனியா கொண்டே வச்சிருக்கலாம். Si c'est le ministère de nettoyage, on aurait pu parler seul. இது பேதுரு என்ன செய்கிறாரண்டா Qu'est-ce qu'il a fait? யூதருக்கு ஒரு மாதிரி புறஜாதியாருக்கு ஒரு மாதிரி பைபிளின் படி நடக்காதபடியா பவுல் அடியார் அப்படி பேதுருவை பேசினதுக்கு காரணம் இதை எல்லாரும் வசனத்தை அறியணும் பண்றதுக்காக. Pierre se comportait différemment pour les juifs et différemment pour les étrangers, donc il a parlé généralement. அப்ப இதால பேதுரு சொல்லலாமா
பவுல் நீங்க என்ன பிறகு வந்த நீங்க எனக்கு கொஞ்சம் தனியா காய்ச்சிக்கலாம் தானே Est-ce qu'on aurait pu dire, Paul, vous êtes venu après, vous auriez இல்ல. pu parler seul avec, ஏன் பவுல் சொன்னார் என்றால் Et pourquoi Pierre பேதுரு a- Paul a மாத்திரம் dit, இல்ல non seulement அங்க இருந்த Pierre, எல்லாரும் ஏன்னா அங்க இருந்த எல்லாரும் புறஜாதியார் யாரு, யூதர் யாரு, யாருக்காக இயேசு வந்தது, நியாயப்பிரமாணம் யாரு, இப்ப எல்லாரோடையும் எல்லாரும் சாப்பிடலாமண்டு வாசனத்துல புதிய ஏற்பாடின்படி சொல்லிக்கதான் பேதுரு பேசுறார், மற்றவங்களுக்கும் பிரசங்கம் போகுது. Lorsqu'il reprenait Pierre, il parle de la Bible, du Nouveau Testament, qui sont les étrangers, qui sont les Juifs. சில இடத்துல நேருக்கு நேர எல்லாரும் முன்பாக பேசுற சம்பவம் இருக்கு எங்களுக்கு. Il y a des événements, des occasions, on doit parler face ஆனா à face இயேசு devant tout எல்லா le monde. நேரம் எல்லாருக்கும் முன்னால பேசி கொண்டிருக்கேன். Jésus n'a pas parlé tout le temps devant tout le இந்த monde. இடத்துல Et ici, dans cet ஆண்டவருடைய endroit, சபையில ஜெபம் இல்ல, dans l'église de Dieu, il n'a pas le prière. ஆண்டவருடைய சபையில ஜெபிக்க வேண்டியவர்கள் இந்த கதைச்சு கொண்டு விளையா பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கணும். Dans l'église, ceux qui devaient prier, ils sont en train de jouer, de faire அப்ப le ministère. இதுக்கு தான் கோபம் வந்தது. C'est pour cela il a eu la colère. இப்ப எங்களுக்கு சிலரை பாருங்க, இவ்வளவு பேர் மாஸ்க் போட்டு இருக்கிறீங்க, Regardez ici combien de personnes portent ஒரு le masque. ஆள் மாஸ்க் போடுங்களுக்கு என்ன கோபம் வரும். Une personne ne met pas le masque, on ஏன்னு va se சொன்னா mettre en எங்கிட்ட colère. வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க. Parce qu'ils sont venus nous என்ன plaindre. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க? Est-ce qu'ils se sont அந்த venus nous plaindre? சிஸ்டருக்கு சொல்லுங்க பாஸ்டர் மாஸ்க் Dites à போட cette சொல்லி, sœur de porter le masque, frère. இந்த பிரதருக்கு சொல்லுங்க சொல்லு மாஸ்க் போட Dites à சொல்லி. ce frère de porter le masque. ஆனா எங்களுக்கு விருப்பமா மாஸ்க் போடுறது Est-ce qu'on aime porter le masque? இல்ல. Non. எல்லாரையும் பாதுகாக்கணும்ன்றதுக்காக மாஸ்க் போட சொல்லு. Pour protéger tout le monde, qu'on demande de porter அடுத்து le masque. என்னத்துக்காக எங்க சர்ச்சில் நான் மாஸ்க் போட சொல்றது Et காரணம்டா, pourquoi on demande de porter le masque à l'église? எங்கட சபை லைஃப்ல போகுது, Pourquoi notre église est en direct. கவர்மெண்ட் பார்க்குது, L'État, le gouvernement regarde. போலீஸ் பார்க்குது, La police regarde. மீடியால பார்க்கறாங்க. Ils regardent de la mairie aussi. அதால பார்க்கறதால இங்க செக் pண்றது மாறது குறைவு. Et comme ils le voient, Et là, ils ne live, viennent là, pas pour faire de le contrôle ici. எதுக்கு கோம்பறது எங்களுக்கு சிலதுக்கு Pourquoi on se met en colère pour certaines choses? கூட்டக்கூட்டமான காய்ச்சல். Parce qu'ils parlent en groupe. அந்த பொசிஷன்ல நீங்க இருந்தா தான் அந்த அருமை தெரியும். Lorsque vous êtes dans une position que vous pourrez அந்த comprendre. போதகர் அண்ட ஒரு ஸ்தானத்துல சில இல்லாதபடியாத்தான் உங்களுக்கு அந்த பாரம் இல்ல, அதால வர பாதிப்பு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு Vous n'êtes pas dans la position de pasteur, donc vous ne comprenez pas le fardeau et l'impact. ஆண்டுலாக்கு முதலாக நான் லைவ்ல முதலாக நம்ம நந்தாவது சரி ஓபடத்தை பாத்துக்கிறேன். Avant l'église, la première fois de ma vie, le frère, 25 வருஷமா நம்மோட இருக்கிறார். il est depuis 25 ans avec நம்ம nous. நந்தாவது சரி Le frère Sri, சரி மைக் சரி Mike Sri. வெளியில நான் கூட்டம் முடிஞ்சு காய்ச்சல் நிக்கிறேன். Moi, j'étais en train de parler dehors. ஆனா அவரை டென்ஷன் ஆக்கிது. Il était irrité. காய்ச்சல் கொண்டே இருக்கிறாங்க. Les gens parlaient. அப்ப நான் ஆண்டு நான் பாஸ்டர் ரோபோட்டோட காய்ச்சல் J'étais இருக்கிறேன். en நான் train de வெளியில parler avec pasteur Robert dehors. சன்னன் சொல்லு கேட்கல. Les gens ne l'ont pas écouté. கத்தி போட்டு வந்த கதவை அடிச்சு பூட்டினார். அந்த கதவை Il a fermé la porte très fort. நான் கூப்பிட்டேன். பிறகு Je l'ai appelé après. என்ன ராசா, நான் இதுவரை உன்னை எப்படி காணல, Je n'ai jamais vu comme cela இந்த auparavant. லைஃப்ல நீ கோபப்படுத்த நான் காணல. Je t'ai jamais vu être en colère. நான் வருஷத்துல 364 கோபப்படுவேன். Moi, je suis en colère 365 jours அட de l'année. ராசா, சரி பிரதர், உனக்கு என்ன நடந்தது? Qu'est-ce qui t'est arrivé? நீ சிரிச்சு கொண்டு வாராளையா சபைக்கு? C'est quelqu'un qui est souriant. ஏன் ஐயா இப்படி கோபப்பட்டு கதவை அடிச்சு போட்டதை பார்த்தேன். Pourquoi tu t'es mis en colère et t'as fermé la porte si இப்ப fort? கத்த தொடங்கிட்டார். Il a commencé à crier. அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க தான் தெரியும். Les gens qui sont dans cette அது எவ்வளவு position qui vont வலிய. comprendre combien c'est dur. இது எல்லாரும் அதை நினைப்பாங்களாண்டா, Si tout le monde pense நாங்க à சொல்றத ça, கேட்டு போவேன். écoute ce qu'ils disent. இவ எங்கள் மேல அந்த பாரத்தை போட்டு தாங்க நல்ல பிள்ளை மாதிரி காய்ச்சிட்டு Ils போறோம். mettent le fardeau sur nous et ils parlent comme s'ils sont bons. அப்ப பாதிக்கப்படுறது நாங்க. Qui est impacté, c'est nous. அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, ஊழியக்காரன் கோபப்படக்கூடாதா? Le serviteur ne doit pas se mettre en colère. ஆறு சொன்னது? Qui a dit? ஆறு சொன்னது? Qu'est-ce qu'il a dit? அடிக்காத ஒன்றுதான். Seulement qu'on ne vous frappe pas. அவங்க தூக்கினா அடிச்சுதான் நான் காணல. Il a porté le fouet, mais on ne voit pas qu'il a frappé. மனுஷர் நாங்க. Parce que les serviteurs sont des hommes. நீங்களும் Vous aussi, ஊழியக்காரரை கோபப்படுத்தாம இருங்க. n'irritez pas les serviteurs. கூட்டமா போகாதீங்கன்னா கூட்டமா போகாதீங்க. Lorsqu'on vous demande de ne pas aller en groupe, ne le faites pas. வெளியில இருந்து கதைக்காதீங்கன்னா வெளியில கதைக்காதீங்க. Si on vous dit de ne pas parler à ஏனென்றா l'extérieur, ne அந்த le faites pas. பதவியில நீங்க இல்ல. Parce que vous n'êtes pas dans cette position. ஒரு வீட்டுல நீங்க இருக்க என்ன பாடுபடுறீங்க? Si vous êtes dans une maison, combien de மேல் difficultés vous avez? வீட்டுக்காரன் குத்துறான் உலக்கியால. Celui qui est à l'étage கீழ் au-dessus, வீட்டுக்காரன் குத்துறான். il vous pousse comme ça. பக்கத்து வீட்டுக்காரன் போன்றான். Le voisin, il fait comme cela. அந்த வேலையும் உங்களுக்கு தெரிய இல்லையா? Vous ne connaissez pas cette இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? douleur?
Faites comme ça. இதுதான் Calmez. சபை. C'est ça l'église aussi. இதுதான் சபை. C'est ça l'église. சபையும் உங்களை வீடு போல தான். L'église aussi, c'est comme votre maison. இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வந்ததப்ப Quand Jésus-Christ est mis en colère, ஜனங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் சோத்திரம் நம்ம சபைக்கு வந்தா ஜனங்கள் ஜெபிக்கிறீங்க. gloire à Dieu, dans notre église, vous எங்களோட priez. சபை சாட்சியுள்ள சபை கர்த்தருக்கு சோத்திரம் சொல்றேன். Notre église est une église qui a un bon எங்களோட témoignage. சபை அது நல்லா தெரியும் எனக்கு. Moi, je sais très bien. ஆனா இதுல இயேசுநாதருக்கு கோபம் வந்துட்டது. Jésus s'est mis en colère ici. பிள்ளைகளை என்றாரா? Est-ce qu'il a dit enfant? அன்பாளை என்றாரா? Est-ce qu'il a dit mes bien-aimés? என்ன நேசிக்கிற ஜனங்களை என்றாரா? Est-ce qu'il a dit les gens qui m'aiment? எல்லாரும் அடிச்சு துரத்தினார். Il a frappé tout le monde et il a chassé tout le monde. ஆண்டவற்ற ஆலயத்தை இப்படி செய்த பிடிக்கல அவருக்கு. Il n'a pas aimé qu'on a fait ça dans இப்படி l'église. இப்படி எங்களுக்கோ ஊழியக்காரருக்கோ ஈவன் லீட் வெளியில் நிற்கிற கிங்ஸ்லி கோம்பரலாம், விளைகிற ஷோலுக்கு கோம்பரலாம், போல் டாவிட்டா ஜோன் டாவிட் அந்த பிள்ளைய கோம்பரம். ஆனால் வெளியில குளிருக்க நிற்கிறவங்கள கோம்பரம் Et தான். ceux qui sont dans le froid à l'extérieur, ils peuvent se mettre en colère. நின்று பாருங்க குளிருக்கு அந்த கிறிஸ்டி நின்று பாருங்க Allez அந்த பிள்ளை அப்படி rester dans கஷ்டப்படுது. le froid, comment c'est dur. அடுத்து நீங்கள் அந்த டாய்லெட் கிளீன் பண்றாங்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சாசலாக்கெல்லாம் கிளீன் பண்றாங்க டாய்லெட். Depuis un an, c'est les gens de Sarcelles qui nettoient அந்த les சிஸ்டர் toilettes பியூலாவோட சேர்ந்து avec la அதுல sœur. உட்கார்ந்துருந்து அந்த ஊழியத்தை செய்து பாருங்க. Allez vous asseoir là-bas et faites ce ministère. அவங்க கழுவைக்கு கோவம் வருது அவங்களுக்கு. C'est normal qu'ils se mettent en colère நான் lorsqu'ils lavent. நான் டாய்லெட்டுக்கு போறேன். Quand je vais aux toilettes, ஒரு சின்ன புள்ள சோச்சு டாய்லெட் போயிட்டு வருது. un petit ஒரு enfant va வாலிபன் aux toilettes. ஒரு வாலிபன் Un ஒரு jeune, சின்ன இதுல அப்படியே போயிட்டு போறான். un jeune. பேப்பரை பிச்சு 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 கீழே கிடக்குது. Il y a des papiers qui sont partout. கிளீன் பண்ற ஆளு கோவம் வருமா இல்லையா? Est-ce que la personne qui va nettoyer se அதான் met en நான் colère? சிஸ்டருக்கு சொன்னேன். Est-ce que j'ai dit à la sœur, சின்ன ஆக்கள் போய் பின்னால போங்க. lorsque les enfants y vont, aller derrière, அதாவது திறந்த மாதிரி பேப்பர் பிச்சு போட்டு அவங்களே கூப்பிட்டு எடுத்து போட சொல்லுங்க. regardez à l'intérieur, si vous voyez des papiers par ஏன்னா terre, அந்த கிளீன் பண்றவங்களோட வலி உங்களுக்கு தெரியும். parce que vous ne connaissez pas அவங்க la douleur de கிளவுஸ la personne போட்டு qui nettoie. ஒவ்வொரு முறையும் கிளீன் பண்ணணும். Ils sont obligés de porter les gants et அவங்களுக்கு nettoyer கோபத்தை chaque fois, உண்டாக்கும். parce que ça va les irriter. அப்ப après. நாங்கள் எங்கட வேலையை சரியா செய்தா எங்களால மற்றவங்களுக்கு கோபப்பட Si தேவையில்லை. nous faisons ce qu'on doit faire, les autres ils vont pas se mettre en இங்க colère. இயேசு கிறிஸ்து கோபப்படுறார். Ici Jésus-Christ se met en அப்ப colère. என்னோடத்துல இருக்குது ஊழியக்காரங்க கோபப்படாம பரிசுத்தமான கைகளை உயர்த்தி சொல்லி ஓகே. Dans un autre endroit, il est dit les serviteurs ne doivent pas se mettre en கோபப்படுறதுல colère. கோபப்படைக்க நாங்க என்ன செய்யறது? Lorsqu'on a la colère, qu'est-ce qu'on peut faire? இருக்குதானே இயேசு கோபப்பட்டார் தானே. Jésus s'est mis en colère. நான் என்ன சொல்றேன்? Mais qu'est-ce que moi je dis? சரியான கோபம். Colère qui est juste. நம்ம சர்ச்செல்லாம் டைமுக்கு வந்து ஊழியம் செய்றாங்க. சில சர்ச்சுகளில் மீட்டிங் தொடங்கின அப்புறம் கிட்டார்காரன் வந்து கிட்டார் வேற போடுறான். Dans notre église, ils viennent faire le ministère à l'heure, mais dans d'autres, ils எனக்கு viennent après எனக்கு le எனக்கு démarrage. எனக்கு என்ன விருப்பம்? Qu'est-ce que moi j'aime? ஊழியர்கள் நேரத்தை வந்து கத்தரை கனம் பண்ணணும். Ceux qui font le ministère doivent venir என்ன avant et கத்தரை கனம் honorer Dieu. பண்ணாண்டா அவர்களும் வந்து ஜெபத்தில் இருக்கணும். Ils doivent aussi rester dans la prière. அவளும் வந்து சபையோட ஜெபம் பண்ணணும். Ils doivent aussi prier avec l'église. அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை செய்யறது என்னுடைய விருப்பம். Après, ils viennent faire le இப்ப ministère. C'est ça mon கத்தரை désir. கனம் பண்ணாம இருந்தா அது ஊழியம் அல்ல. Sans honorer Dieu, ce n'est pas un bon இதைத்தான் ministère. இயேசு செய்தார். C'est ce que Jésus a fait. கடைசியாக Dernièrement, கலாத்தியர் புத்தகம் Galates, 2ஆம் அதிகாரம் chapitre 2. கலாத்தியர் 2 Galates, chapitre 2, வாசிங்கோ 11 verset முதல் 11 14. à 14. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். தம்பி சவுண்டா கூற என்ன ஐயா பிரச்சனை உனக்கு? எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற ஜூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் எழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது வசனத்திற்கேற்ற நடவாதபடி தான் பேசுறான். பாத்தீங்களா எல்லாரும் முன்பாக இதை கற்றுக்கொள்ளுங்க. Devant tout le monde parce qu'il ne se marche சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி அவர்கள் சரியா நடவாதபடியினால் நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது நான் நோக்கி சொன்னது என்னவென்றால் ஜூதராயிருக்கிற நீர் ஜூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை போல நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை ஜூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டளையிடலாம்? பாத்தீங்களா? இது வசனம். Ça c'est la parole.
This is word of God. இது என்ன செய்றார்? Qu'est-ce qu'il பேதுருவை கண்டிக்க முழு சபைக்கும் சொல்றார், இதுதான் சத்தியம். அப்ப என்ன சொல்றார்? Lorsqu'il reprend நீங்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்தின்படி நடவாதபடி நான் அதை கண்டுட்டேன். நான் Moi, j'ai vu que vous ne marchiez pas selon la parole, selon les gens. உதாரணத்துக்கு நான் டாய்லெட்டுக்கு போறேன். Par exemple, moi, je vais aux toilettes. நான் போய்க்க சரியான சுத்தம் இல்ல டாய்லெட். C'était pas propre de l'église. நான் ரெபேக்கா சிஸ்டரை சொல்லலாம், சிஸ்டர் நான் பார்த்தேன் க்ளீன் லேமல் அது சொல்லலாம். Moi, je peux dire à la sœur Rebecca que c'était pas propre. சரிதானே? இப்போ ஒருவர் வசனத்தை புறம்பா சொல்லேக்க Lorsque quelqu'un parle contre la அவர் parole, தனியா சொல்றதா? est-ce qu'on pourra le dire இல்லையே, அப்படி இல்ல. individuellement? Non. கடந்த வெள்ளிக்கிழமை இன்னார் பிரசங்கம் உதாரணத்துக்கு கடந்த வெள்ளிக்கிழமை பாசப்பரம் பிரசங்கம் பண்ணா, Vendredi dernier, pasteur Param a prêché. ஆனா அவருடைய சில வசனத்தை நான் திருத்த விரும்புறேன். Moi, j'aimerais bien corriger ஏன்னா certaines. கடந்த வெள்ளிக்கிழமை de ces எல்லாரும் paroles. வசனம் கேட்டவர்களானே. Pourquoi? Parce que vendredi dernier, tout சரிதானே? le monde a écouté ce அதனால message. நான் அடுத்த வெள்ளிக்கிழமை வாரேன். Donc, le vendredi prochain, moi, ஆக je நான் viens. பாஸ்டர் பரத்தோட இதை பற்றி நான் பேசிட்டேன், நான் தனியா பேசிட்டேன். J'ai parlé individuellement avec pasteur Param. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், Moi, je dis maintenant, ஆனாலும் சொல்லக்கூடாதானே? நோ, இல்ல, வசனத்தை திருத்தணும். on doit corriger la parole. அப்ப இது எல்லாரும் முன்பாக அதை அப்படி பாருங்க, இவர் ஒரு பெருமையான ஆள் போல நடக்குது, அவர் பெரிய அப்போஸ்தலன் பேதுரு அப்படி நினைக்கவே இல்லை. Il a pas pensé que les apôtres Pierre était un grand அப்படியே apôtre. கேளுங்க. Il n'a pas pensé. எல்லாரும் முன்பாக நம்மை திருத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவரன் ஒரு நாள் பெரிய லீடரா வருவான். Celui qui accepte de se faire corriger devant tout le monde, il sera un grand leader. திருப்பி சொல்றேன், எல்லாரும் முன்பாக திருத்தப்படுகிறவர்கள் நாளைக்கு பெரிய லீடரா வருவார்கள். Ceux qui se font reprendre devant tout le monde, un jour, ils எல்லாரும் seront un முன்பாக grand leader. திருத்த விருப்பம் இல்லாதவன் நாளைக்கு ஜீரோவா இருப்பான். Celui qui ne veut pas être repris devant tout le monde, il va pas être. இன்றைக்கு உலகம் எல்லாம் il sera zéro. ஆண்டவருடைய ஊழியர்கள் பேசுற ஊழியக்காரன் பேதுரு தான் முதலாவது பேசுறாங்க. Aujourd'hui, dans toute la terre entière, le premier serviteur, அவ்வளவு Pierre, தாழ்மையான மனுஷன். parce que c'était un tel humble. யாரு எங்களை எப்படி பேசினாலும் பரவாயில்ல, Peu importe comment les autres parlent de nous. பேசுனது பேசுதானே, அட என்ற ஊழியக்காரன் தானே, C'est mon serviteur qui m'a என்ற grondé. பாஸ்டர் தானே பேசினவன். C'est mon serviteur qui m'a grondé. பாக்குறான், நாங்க பேச்சு வேண்டாம் ஒளிஞ்ச நான் ஒளித்து வந்துக்கிறேன். Est-ce que nous sommes venus sans avoir été repris dans le இதுல இருக்கிற ministère? ஊழியக்காரோட பேச்சு வேண்டாம் இல்லையா? Et les serviteurs qui sont ici, est-ce qu'ils n'ont pas été இன்னைக்கு repris நான் par moi? பேசாத காரணம் வயது போக்கடாக்கணும். Aujourd'hui, je ne les reprends pas parce qu'ils sont âgés. அவ்வளவுதான். எல்லாரும் வயோதிபர் ஹோம்ல இருக்கிற மாதிரி தெரியுது. Comme s'ils sont à la maison de retraite. அதனால சரி இருக்கிற மட்டும் இருந்துட்டு போடு. Reste tant qu'ils sont là. இல்ல ஏன் அவெல்லாம் வளர்ந்துட்டு நாங்கள் பெரிய ஊழியக்காரன் எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியமா ஒரு குரூப்பா இருக்கிறோம். Donc grandi, maintenant nous sommes en bonne unité. யாராவது உங்களை நேருக்கு நேர கண்டிச்சார், Si quelqu'un vous reprend face à face, ஈவன் மற்றவர்கள் முன்பா உங்களை பேசினா même si on vous reprend devant les autres, அதை நீங்க சந்தோஷமா எடுத்து பாருங்க. acceptez-la avec de la joie. நாளைக்கு நீங்க ஒரு பேதுருவை போல பவுலை போல பெரிய லீடரா வருவீங்க. Demain, vous serez comme Pierre et Paul, un grand leader. எங்களை திருத்தவர்கள் வேணும். எங்களுக்கு Nous avons besoin des gens qui nous corrigent. எங்களை கோவப்பட்டாலும் பரவாயில்ல, பேசினாலும் பரவாயில்ல, Même s'ils se mettent en அது என்னுடைய colère, பாஸ்டர் தான் பேசினவர், ils grondent. என்ற பாஸ்டர் வாய் தான் என்ன பேசினது, Mon pasteur, அது la femme de சபையின் pasteur qui மூப்பர் m'a தான் corrigé. பேசினவர், Ou le diacre de அது l'église. எங்க தலைமை புதவர் பேசினவர், Et mon pasteur அது principal qui எங்களோட m'a உதவி grondé. புதவர் பேசினவர், Et mon assistant pasteur qui m'a grondé. மெயின் பாஸ்டர்ல ஒரு பாஸ்டர் Et un பேசிட்டார். des pasteurs qui m'a corrigé. ஈவன் சதீஷ் எடுத்துக்கொள்ளுங்கோ, Ou même frère Sadis. அவற்றை ஊழியம் பாட்டு போடுற ஊழியம், Dans mon ministère, c'est de mettre les chants. அவரு அவருக்கு சொன்ன 4-5 பேர் இருக்கணும். Il y a 4-5 personnes. அவரை பார்த்தா கோவப்படாத மாதிரி தான் தெரியுது எனக்கு. C'est comme si quelqu'un ne se met pas en colère. ஆனா ஆவி உள்ளால பார்த்தா கோவப்படாத மாதிரி தெரியுது எனக்கு. Et à l'intérieur, j'ai l'impression qu'il se met en அவன் colère. தண்டாக்களை பேசத்தானே வேணும். Il doit reprendre ses வீடியோ எடுக்கிறார் இவர், le frère qui fait le vidéo. சிலர் சரியா எடுக்கட்டா அவங்கள பேசத்தானே Si வேணும். quelqu'un le fait mal, ben, il doit obliger இவர் de les reprendre. பேசிக்க யாராவது ஓ சிறு பிரதர் என்ன பேசி போடான வீட்டுல போச்சோன்னா நாளைக்கு சிறு பிரதரை போல பெரிய ஆளா வர மாட்டேனே. Quelqu'un va dire à la maison, le frère Sri m'a grondé. சிறு donc je பிரதர் dois pas தன்னோட devenir comme lui. ஊழியம் செய்யற ஆள பேசிக்க, Si le frère Sri il reprend la personne qui fait le ministère avec lui, இந்த சிறு பிரதர் பேசுறத வீட்டை போ நீங்க ஊழியம் செய்யற வாலிபர்கள் அப்பா அம்மா சொன்னீங்களா நீங்க பெரிய ஆளா வர les மாட்டீங்க. jeunes qui font le ministère avec lui, vous le dites ça à la maison, vous n'allez pas devenir un grand. அப்படி பிள்ளைகள் வந்து சிறு பிரதர் பற்றி சொல்லிக்க உண்மையான ஆவிக்குரிய பெற்றோர் என்ன சொல்லுவார்கள், Les bons parents spirituels, qu'est-ce qu'ils vont dire? சிறு பிரதர் lorsqu'ils உனக்கு disent, யாரு, Qui est frère Sri? உனக்கு லீடர் தானே, C'est ton leader, non? உனக்கு அவர் தானே பொறுப்பு, C'est lui qui est ton responsable. எங்களுக்கு சொல்லக்கூடாது. Tu ne dois pas dire à nous. அதான் உண்மையான தலைவன். C'est ça un bon leader. பிள்ளைகள் சொல்றத சிறு பிரதர் பற்றி பிள்ளைகள் சொல்றத நான் சொன்னேன்டா, இப்ப என்ன நடக்குது, உங்களோட பிள்ளைகளால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. Vos enfants ne pourront pas à l'étape suivante si vous écoutez ce que les enfants vous disent. அதே அடுத்த சொல்றேன், பிள்ளைகள் ஊழிய சம்பந்தமாக பிள்ளைகள் சொல்றத பெற்றோர் கேட்காதீங்க.
Et les parents n'écoutez pas ce que vos enfants disent அது à propos du பாதிப்பை ministère. உண்டாக்கும். Ça va impacter. ஊழியத்தை கொண்டே வீட்டுல சேர்க்காதீங்க. Ne apportez pas le ministère à வீட்டை la கொண்டு maison. ஊழியத்துக்குள்ள வைக்காதீங்க. Ne mélangez pas la maison dans le ministère. உங்களுடைய வீட்டை வீட்டோட வச்சுக்கொள்ளுங்க. Gardez la maison chez vous. ஆனா வீட்டை கொண்டு சபைக்கு மிக்ஸ் பண்ணாதீங்க. Ne mélangez pas la maison சபையை à கொண்டே வீட்டை la மிக்ஸ் et பண்ணாதீங்க. ne mélangez pas l'église à la maison. இங்க வந்துட்டு அந்தந்த ஊழியத்துக்கு ஒரு பொறுப்பாளர்கள் இருக்கணும். Ici, chacun est responsable de son propre ministère. அவ சொல்றத கேளுங்க. Écoutez-les. உங்களுக்கு ஆரன் சொல்றது கேட்க பிடிக்காண்டா ஊழியத்தை நிப்பாட்டி போட்டு வளர்ந்த பிறகு நீங்க ஊழியம் செய்யுங்க. Si vous n'aimez pas écouter les autres, arrêtez votre ministère. ஆவிக்குரிய நிலையில வந்த அப்புறம் ஊழியம் செய்யுங்க. On va commencer à faire le ministère lorsque vous serez à une étape spirituelle. கடைசியாக Dernièrement, யாக்கோபு Jacques 2:19 2:19. 2:19 2:19. ஆகையால் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு முன்னோடியாயும் இருக்க கடவர்கள். நான் வாசிக்கிறேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு முந்திக் கொள்ளுங்கள். அப்படியா சொல்லுது? அப்ப சில கோபங்கள் சரி, அதுக்காக எல்லா நேரமும் கோபப்படுறாண்டா அது சரியில்லை. Il y a des colères qui sont justes et pour cela, மோசேயின் கோபம் சரியா இருந்திருக்கலாம். la colère de Moïse aurait pu être juste. ஆனா காயின் கோபம் சரியில்லை. Mais la colère de Caïn ஒத்துக்கொள்றீங்களா? n'était pas juste. மோசேயின் கோபம் சரி, La colère de Moïse était ஆனா juste. காயின் கோபம் Et சரியில்லை. Caïn, non, injuste. சரிதானே? அப்ப எபேசியர் புத்தகத்துல சில விசுவாசிகளை பிசாசு கோபப்படுத்துறது, அந்த கோபம் சரியில்லை. Dans le livre d'Éphésiens, certains, le diable ஆனா a mis en colère les ஜோஷுவா gens. Certains, காலேப்போட கோபம் சரி. mais la colère de Josué et Caleb était bonne. ஆனா பவுலும் பரமாம் பிரிந்ததுல Dans la இந்த கோபம் séparation சரியில்லை. de Paul et Barnabas, cette கடும் colère n'est pas கோபம் correcte. கொண்டு சண்டை பிடிச்சு ஊழியக்காரர் பிரிஞ்சிட்டேனும். Et ils se sont disputés en ayant ஆனா l'irritation. தேவனுடைய கிருபையினால பவுல் போனாலும் ஆனா ஊழியக்காரர்கள் சண்டை பிடித்து பிரியக்கூடாது. Et même s'ils sont partis par la grâce de Dieu, Paul, mais ஊழியக்காரர்கள் சமாதானம் பண்ண தெரிய வேண்டும். les serviteurs doivent savoir faire சண்டை la paix. பிடித்து பிரியதை விட ஊழியக்காரர்கள் சமாதானம் பண்ணி பேச பழகணும். Les serviteurs doivent apprendre à faire la paix. Et அப்ப au lieu என்ன de se செய்திருக்கலாம்? disputer. பர்னபா என்ன செய்யலாம்? ஓகே, Qu'est-ce qu'il aurait pu faire எனக்கு Barnabas? தெரிந்து கர்த்தர் பவுலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். Moi, je vois que le Seigneur utilise Paul. சரி, பவுலடி யார் சொல்றத கேட்போம். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு மார்க்க கொண்டு போமாண்டா On va écouter பவுல் Paul. பர்னபா உழவு காலம் பின்னால ஊழியம் செய்திருக்கலாம். On va écouter Paul, mais dans quelques temps, on va ramener Marc. Donc, on அதால va இது faire le ministère avec lui. பவுலும் பர்னபாவும் சண்டை பிடிச்சு பிரிஞ்சது நான் தேவ சித்தம்னு சொல்ல மாட்டேன். Moi, je ne dirais pas que c'est la volonté de Dieu qui se sont இது ரெண்டு பேரும் கோவப்பட்டு séparés. பிரிஞ்சாங்கன்னு வேதம் சொல்லுது. La Bible dit qu'ils se sont mis en colère et ils se sont ஆனா séparés. இதுல தெரியுது எங்களுக்கு பர்னபா தான் பிள்ளைன்னு தெரியுது. Et on sait que c'est Barnabas ஏண்டா qui est வேதம் தெளிவா fautif. சொல்லுது கர்த்தருடைய தேவ கிருபையினால பவுல் போனான். Et la Bible dit que par la grâce de Dieu, Paul est ஆனாலும் parti. ஊழியக்காரர்களுக்கு சண்டைகள் கோபங்கள் வராம நாங்க ஊழியம் செய்யணும். Donc nous devons faire le ministère sans les disputes entre les அல்லேலூயா serviteurs. சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சபையை குறித்து பக்தி வைராக்கியம் வந்து சபைக்கு எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போட்டு எல்லாரும் வெளியில துரத்தினா சரி. Donc c'est correct ce que Jésus-Christ a fait en ayant le zèle pour l'Église. ஏடா அது இயேசு கிறிஸ்து ஒரு போதகராக இருந்தார் Parce அந்த que நாட்கள்ல, Jésus-Christ à l'époque était un ஒரு தீர்க்கதரிசியா prédicateur, un இருந்தார். prophète. அந்த நாட்கள்ல அவரை கடவுளை யாரும் கண்டுபிடிக்கல, பிறகுதான் Personne தெரிஞ்சது. ne trouvait qu'il était Dieu. C'est après qu'on l'a su. அதுல இயேசு அவர் சபைக்கு பக்தி வைராக்கியம் இருக்கணும். எங்களுக்கு On doit avoir le zèle pour l'Église. ஆண்டவற்ற சபையை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். On doit avoir le zèle pour l'Église de Dieu. நாங்கள் மாத்திரமல்ல, சபைக்கு இருக்க யாராவது ஜெபம் பண்ணி கொண்டு கேட்க கதைச்சு கொண்டு வந்தா நீங்க விசுவாசிகள் அவங்களுக்கு கதைக்கான்னு சொல்றது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. Vous avez le pouvoir de dire aux gens, lorsque vous priez et que quelqu'un parle, vous pouvez ஜெபம் leur நடந்து dire. கொண்டு கேட்க வசனம் நடந்து கொண்டு கேட்க யாராவது தேவையில்லா பேசி கொண்டு வந்தா அது ஓடி தெரிஞ்சா நீங்கள் நாங்கள் சொல்லாமலே இரண்டு இருக்க வைக்கிறது அதான் சபையின் பக்தி வைராக்கியம். Pendant la prière ou la prédication, si quelqu'un parle ou court dans இதை l'église, விட்டுட்டு vous இது pouvez எங்கட dire- வேலை இல்லையாண்டா அப்ப ஏன் வந்து ஏன் இருக்கிறீங்க? Si vous dites que c'est pas notre travail, pourquoi அப்போ vous êtes venus? சபைக்குள்ள ஒரு சபை ஒரு ஜெப சபையா காக்குறது எங்கட கடமை. Donc c'est notre devoir de garder l'église
dans சபையில la prière. ஆவியானவர் அசைவாட வேணும். அதுக்கு நாங்க எல்லாரும் ஒத்துழைக்க வேணும். Nous devons collaborer pour que le Saint-Esprit சபையில agisse dans ஆண்டவருடைய l'église. கரம் இருந்து சபை நடத்தணும். எங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கணும். Pour qu'il y ait la main de Dieu dans l'église pour conduire l'église. அப்ப இந்த கோபம் இயேசு செய்யப்பட்ட கோபம் பிழை இல்ல. Donc la colère de Jésus, elle était அதே மாதிரி juste. எல்லார் முன்பாக பவுலடியார் பேதுருவையும் சபையும் பேசுறது தப்பில்லை. Et de même, Paul, il a repris Pierre devant tout ஆனா le monde. C'est எங்கேயாவது correct aussi. பேதுரு கோபப்பட்டான்னு சொல்லுதான் கிடக்குதான் Est-ce qu'on voit que Pierre s'est mis en colère quelque கிடக்குதான் part? பேதுரு தன் மாமியை போய் சொன்னான்னு கிடக்குதான் பைபிள். Est-ce que dans la Bible, il dit qu'il a dit ça à sa எனக்கு belle-mère தெரிஞ்சதுல பைபிள்ல உள்ளது பேதுருக்கு இருந்த ஒரு நாள் மாமி தான். Donc, Paul, il avait seulement sa belle-mère dans பியர் Pierre, pardon. பேதுருக்கு இருந்த ஒரு நாள் மாமி தான் எனக்கு தெரிஞ்சதுல. Pierre seulement, d'après ce que ma அப்ப connaissance, ஓடி il போய் avait மாமி seulement sa சொன்னானா belle-mère. மாமி Est-ce qu'il மாமி allait மாமி raconter à sa மாமி mère, மறக்காதீங்க காய்ச்சல் சுகமா இருங்க நீங்க vous êtes guéri de la fièvre? சொன்னவனா போய் Est-ce qu'il a dit? இல்ல Non. இல்லையே பேதுரு சந்தோஷப்பட்டார். Pierre était heureux ஏண்டா பவுல் படிச்சவர். parce que Paul est quelqu'un qui avait பவுலுக்கு étudié. நியாயப்பிரமாணம் நல்லா Il தெரியும். connaissait bien les lois. பவுலுக்கு நல்ல விஷயம் தெரியும். ஆனா பேதுருக்கு தெரியாது. Pierre ne connaissait pas les choses que Paul அதான் connaissait. பவுல் பேதுருக்கள் திருவிருந்தை இயேசு மூலம் கற்றுக்கொண்டார்கள். Pierre a appris la Sainte Seine via Jésus-Christ. பவுலடியார் 13 வருஷம் அரபிக் தேசத்திலிருந்து திருவிருந்து எப்படி கொடுக்கணும் கத்தர் கற்றுக் கொடுத்தார். C'est le Seigneur qui a appris à Paul pendant 13 ans comment donner la Sainte Seine. அப்ப அதிகமான காரியத்தை பவுலுக்கு கத்தர் கற்றுக் கொடுத்தது. Donc beaucoup de choses ont été appris à Paul. பேதுருக்கு விளங்கிட்டது அவர் par le சொல்றது Seigneur. சரியாண்டு. Donc il a accepté que c'est correct. இதுக்குள்ள சின்னவன் பெரியவன் தேவையில்லை. On n'a pas besoin de dire qui est grand et qui est petit. ஐயோ வசனத்தை பிள்ளையா சின்னவனுக்கு பெரியவனுக்கு சின்னவன் சொல்றது தப்பு இல்ல. எனக்கு யாரும் வந்து வசனம் இப்படி என்றா நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவேன். Quelqu'un vient me dire c'est ça la 100% parole, je l'accepterai avec joie. நான் வசனத்தை பிள்ளையா சொல்லவோ பிள்ளையா விளங்க நான் விரும்பல. இது நான் சொல்றது பிள்ளையான்னு சொல்லி யாரா எனக்கு வந்து இப்படி தான் சொன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவேன். அதான் எனக்கு தேவை. J'aime pas enseigner la parole de façon incorrecte, mais que quelqu'un vient me dire que c'est correct. பேதுரு இதை செய்தா சரிதான். இப்ப பவுல் சொன்னா சரிதான். Donc c'est correct ce que Paul a இதுக்குள்ள fait. பேச்சு என்ன எல்லார் முன்பாக என்ன பேசினும் ஐயா Il parle devant tout le எல்லார் முன்பாக பேசிக்க நீ கற்றுக்கொள்றதா உண்மையான ஊழியக்காரன். monde. Tu es un bon serviteur lorsque tu acceptes, lorsqu'on te எல்லார் reprend முன்பாக devant tout le monde. ஊழியக்காரன் யாராவது பேசிக்க அதை கோவப்பட்டு அதை விட்டுட்டு சேர்ச்சை விட்டு போறதும் சபையை விட்டு போறதும் அவன் ஆவியில வளராதவன். Et si quelqu'un quitte l'église et lorsqu'on ஆவி les reprend dans புரியவன் l'église, அதையெல்லாம் தாங்குவான். celui qui est ஆவி fort dans புரியவன் l'esprit, அதையெல்லாம் சகிக்கிற பலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். celui qui est spirituel, le Seigneur a donné ஆவிக்கு எனக்கு la தெரியும் இது எனக்காகத்தானே தேவன் எனக்கு என்ன தேவன் கற்றுக் கொடு எனக்கு தேவன் சொல்லித்தாரா Le spirituel இதான் sait que ஆவிக்குரியவன். c'est pour moi, le Seigneur me donne, donc il va apprendre. அதான் யாக்கோபு சொல்கிறான் ஆகியால் என் பிரியமான சகோதரி யாவரும் கேட்கறதுக்கு முதல் கேட்டு பழகுங்கள். Donc premièrement, apprenez à écouter, dit Jacques. கட 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 நண்டு நாரி கூட கதைக்காதீங்க. Ne parlez pas comme les crabes. சிலர் கூட கதை Certains parlent beaucoup. விளங்குதாங்க கூட கதைக்காது. Ne parlez pas beaucoup. பேசுறது பொறுமையா கதைச்சு குட் மார்னிங் அதோட படுத்துரு. Parlez avec patience. சரியாங்க ஹவ் ஆர் யூ பாஸ்டர் அதோட படுத்துரு. சில கேட்பாங்க வாய் சொல்ல முந்தியே வச்சிருவாருண்டு. Il raccroche avant même on lui dit au revoir. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. Il y a un secret pour cela. ஒரு அங்கால தொடங்கின அங்கால 5 நிமிஷம் எனக்கு என்ன சொல்ல போன பையன் Après j'ai peur, après donc pendant les 5 சொல்லுவாங்க minutes. என்ன பாஸ்டர் நீங்க என்ன பாஸ்டர் அண்ணியே சொல்லுவா அண்ணியே சொல்லுவா ஆபேல் அவங்க சொல்ல முந்தே நீ வச்சிரு ஆபேல். Raccroche avant que ஆஞ்சலன் உனக்கு அந்த பரலோக ரகசியம் தெரியும். tu connais pas le mystère du ஏண்டா ciel. அன்னைக்கு என்ன போல ஆகோட டெலிபோன்ல கதைக்கிறே இல்ல. Annie, elle parle pas comme moi au téléphone avec les gens. சிலரோட கதைக்கலாம். Elle parle avec certains. சிலாக்கள் இப்படி சொல்றது வம்ப உண்டாக்குறாங்க. Certains créent des problèmes. பிரச்சனை உண்டாக்குறாங்க. Créent des problèmes. Certains. அதால விஷயத்தை காய்ச்சிட்டு ஓகே வையுங்க. ஆனா தெரியும் நான் சொல்ல முந்தி வச்சிட்டேன். Je fais passer le message, après je raccroche. அப்ப இங்க என்ன சொல்றது சும்மா பல பல பலன்னு கதைக்காது. Donc ici on dit ne pas parler. லிமிட்டா பேசி லிமிட்டா முடிச்சிடுங்க. Il faut parler avec des limites. அதை விட பெஸ்ட்னு சொல்லுங்க அப்பம் Et la meilleure chose, கோபத்தை பின்னால போ. faut mettre la colère derrière. மனுஷனுக்கு நீ அதிகமா பேசினாலும் பரவாயில்ல. Même si tu parles beaucoup avec les hommes, நீங்க கேட்கறத தீவிரமாக கேட்கட்டாலும் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றார் உங்க வாழ்க்கையில கடைசியா இருக்க வேண்டியது கோபம். la colère, elle doit être en dernier dans votre vie. அத கடைசியா வாழ்க்கையில கோபத்தை கடைசியா வச்சுக்கொள். Mettez la colère derrière, en dernière place. எழுதி நிற்போம் எல்லாரும். pour nous. கோபத்துல பல விதங்கள் இருக்குது. Il y a plusieurs sortes de colère. ஆண்டவர் கோபப்பட்டார். Le Seigneur s'est mis en colère. இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் இருக்குது. வெளிப்படுத்தல் 13:13 பிசாசானவன் கடைசி தனக்கு கொஞ்ச காலம் இருக்கட்டும் சொல்லி
கோபப்படான வேதம் சொல்லுது. La Bible dit que le diable se met en colère parce qu'il a peu de temps. வேதம் சொல்லுது பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷமா பன்னெண்டு Chapitre 12, verset 12. ஏன் பிசாசு கோபப்படுறான்? Pourquoi le diable se met en colère? வேதம் சொல்லுது ரெவலேஷன் அப்போகலிப்ஸ் 12 பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி மனுஷன் மேல கோபமா இருக்கிறான். Il a une grande colère sur les hommes parce qu'il a peu de temps. அவனுடைய முழு கோபம் என்ன? Toute sa colère, c'est quoi? ரட்சிக்கப்படாதவங்க மேலே அல்ல. Ce n'est pas sur les gens qui ne sont pas sauvés. ரட்சிக்கப்பட்டவங்க மேல Ceux கோபம். qui sont sauvés, il a la colère. அவங்களுக்கு ஊழியக்காரர்கள் மேல கோபம். Il a la colère sur les serviteurs. பிசாசானவன் ஊழியம் செய்றாங்க தான் முதல் கண் வச்சிக்கிறான். Vous savez que le diable a mis ses yeux sur les gens qui அதான் font le ஊழியக்காரர்கள் கவனமா ministère. இருக்கும். Et pour cela, ceux qui font le ministère doivent faire அவன் attention. தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்றான்? விசுவாசிகள் மேல ஊழியக்காரர்கள் மேல கடும் கோபமாக வேதம் சொல்லுது. அப்படா பிசாசன் நம்ம மேல கோபம் வேதம் சொல்லுது. La Bible dit que le diable est en colère sur nous. அப்ப இந்த ஊழியம் என்ன? பிசாசானவன் மனுஷர் மூலம் நம்ம கோபப்படுத்துவான். Le diable, il va essayer de nous mettre en colère à travers les hommes. ஆனா அவன் கடைசியா வைக்க வேண்டியது கோபம். Donc nous devons mettre en dernier la colère. நாங்கள மூடி ஜெபம் பண்ணுவோம். Fermons les yeux et prions. நல்ல கோபம் கெட்ட கோபம் தெரியும் எங்களுக்கு. Nous savons quelle est la bonne colère et la mauvaise. வீட்டை போய் நல்ல கோபம் வந்தா சொல்லுங்க இது நல்ல கோபம்னு சொல்லுங்க ஆக்களுக்கு. Si vous êtes rentré à la maison, vous dites que si c'est une bonne colère. ஆவிக்குரிய கோபம் வந்துட்டா கோபம் வந்து அடிச்சு கடிச்சு போட்டு சொல்லுங்க இது நல்ல கோபம்னு. Si vous avez une colère spirituelle, frappez les gens et vous dites que c'est une bonne colère. யாராவது கோபப்பட்டு வீட்டுல சண்டை பிடிச்சு வீட்டுல இருந்து 4 நாள் வெளியில போயிட்டு உள்ளுக்கும் சொல்லுங்க இது ஆவிக்குரிய கோபம் அதான் 4 நாள் பிந்தி வந்த நானு. Si quelqu'un se met en colère, se dispute à la maison, il revient 4 இதெல்லாம் jours après, vous dites que உங்களுக்கு c'est pas une bonne. இதெல்லாம் வேண்டாம். Vous n'avez pas besoin de ces colères. ஒரு செக்கனா இருக்கும். Les colères doivent être ஆவிக்குரியவனுக்கு வடிவாக்களுங்கள் ஆவிக்குரியவனுக்கு அது விசுவாசியா இருக்கலாம் ஊழியக்காரனா இருக்கலாம் தேவ பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளைக்கு கோபம் என்பது என்ன சொல்லுங்க ஒரு நிமிஷம். Que ce soit un croyant ou un serviteur, celui qui est spirituel. கோபத்தோட இரவு பல நாட்கள் கோபமா இருந்தா உங்களுக்கு ஒன்று சொல்றேன் நான் நீங்கள் உங்கள் வீட்டு வாசல்ல சாத்தான் இருக்கிறான். கோபத்துக்கு அவன் தான் காரணமா. Si vous avez la colère depuis plusieurs jours, à l'entrée de votre maison, il y a le diable. கோபத்தை தூக்கி எறியுங்க. Rejetez la colère. கோபத்துக்கு என்ன காரணம் கண்டுபிடிங்க. Trouvez la raison de la colère. மனுஷர் மேல கோபமா? Vous avez colère sur les hommes? மன்னிச்சவனுக்கு ஜெபம் பண்ணுங்க. Pardonnez-les et priez pour eux. இல்ல ஒரு சில குறிப்பிட்ட கோபம் மனுஷரோட பேசணுமா? Certaines colères, vous devez parler avec les hommes. உட்கார வச்சு பேசு. Faites-les asseoir et parler. சபையில உங்களை ஊழியக்காரோ அரை விசுவாசிகளோ ஊழியஞ்சலோ உங்களை ஊழியத்தை நிமித்தம் பேசிட்டாங்களா? Est-ce que dans l'église, les serviteurs ou les croyants vous ont repris à cause du ministère? Thank you, brother. Merci, frère. Oh, thank you, pastor. Merci, pasteur. வளருவே. Va grandir. ஆனா உங்களை யாராவது திருத்தேக்க கோவப்படைக்க நீங்க அதை கோவப்பட்டு கொண்டீங்கடா Si vous vous mettez en colère, lorsqu'on vous reprend, vous n'allez pas grandir. ஆனா பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையில Dans la vie personnelle, கோபத்தை சுமக்காதீங்க. ne portez pas la colère. அது ஒரு பொல்லாத ஆயுதம். C'est une arme terrible. நித்திர கொள்ள விடாது. Il ne va pas vous laisser dormir. சமாதானத்தை களவெடுத்துற. Il va voler la paix. பைபிளை படிச்சா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண Si vous முடியாது. lisez la Bible, vous n'allez pas ஒரு comprendre. ஆவிக்குரிய ஜெபம் செய்ய இயலாது. Vous ne pourrez pas faire une prière உங்களால spirituelle. ஆராதனை செய்ய Vous ne முடியாது. pourrez pas faire l'adoration. ஏனென்றா அது ஒரு பொல்லாத சாத்தான். Parce que c'est Satan. ரெண்டு கரங்களை உயர்த்தி Devant les deux mains, ஒரு லைஃபை கொடுங்க ஆண்டவருக்கு. donnez votre vie au Seigneur. ஆண்டவரை என்ன ஒப்படைக்கிறேன். Seigneur, je me remets à toi. ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவருக்கு. Donnez votre vie à Dieu. நான் நேரம் எடுத்ததுக்கு காரணம் டிரான்ஸ்லேஷன். J'ai pris du temps pour la traduction. ஆனா வாலிய பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க. Il y a beaucoup de jeunes ici. ஊழியத்துல இருக்கிற வாலிய பிள்ளைகள் சொல்றேன் நான். Je dis aux jeunes qui sont dans le ministère. ஒரு நல்ல ஊழியம் செய்ய வேணுமானா Vous voulez faire un bon ministère? தயவு செய்து வீட்டுல போய் ஒரு அப்பா அம்மாக்கு ஊழியத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளாதீங்க. Ne partagez pas avec vos parents par rapport à vos ministères. அது உங்களுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பை இழக்கும். அது உங்களுடைய நீங்க போய் சொல்றது நிமித்தம் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள பிரிவினை கொண்டு வரும். Cela va apporter des divisions entre les serviteurs et les croyants. Ce que vous dites à la ஸ்கூல்ல maison. நடக்கிற சம்பவங்களை வீட்டை வந்து நீங்க சொல்றீங்க. Vous ne dites pas ce qui se passe à l'école à la maison. வேலையில இருக்கிற பிரச்சனையை நீங்க வீட்டை வந்து சொல்றீங்க. Vous ne dites pas vos problèmes au travail à la maison. நாங்க ஏன் வாலிய பிள்ளைகள் அல்லது யாரா இருந்தாலும் ஈவன் மனைவிமாரை சொல்றேன்
ஊழியத்துல பிரச்சனையா அதை புருஷனுக்கு போய் கக்கி கொண்டிருக்காங்க. Je dis aussi aux femmes, si vous avez un problème dans le ministère, ne dites ஊழியம் pas à வேற, votre mari. வீழுகிற புருஷன் வேற. Le ministère c'est différent, votre mari est நீங்க différent. அப்படி போய் சொல்றதால என்ன நடக்கும்? Qu'est-ce qui se passe si vous leur dites? பிரச்சனைகளை அதிகரிப்பீங்க ஒழிய Vous குறைக்க développez les மாட்டீங்க. problèmes, vous n'allez pas les அப்படி diminuer. சபையில் நடக்கிற பிரச்சனையை வீட்டில் வந்து வீட்டுக்கு பாருன்னு சொல்லி உண்மையான ஆவிக்குரிய பெற்றோரா இருந்தால், உண்மையான ஆவிக்குள்ளா இருந்தால் சொல்லுவார்கள், மன்னிச்சு கொள்ளுங்க, இது சபை சம்பந்தமானது, நீயும் அந்த குறிப்பிட்ட லீடரும் குறிப்பிட்ட அப்ப சமாதானமா இருக்கு. Si les parents sont bons, des bons spirituels, ils vont dire ça dépend de ton ministère, tu le vois avec la personne concernée. ஆவிக்குரிய குடும்பத்தில் கொலை விழுந்தது காரணம் கோபம். La raison du meurtre dans une famille spirituelle, c'est la colère. கோபம் ஒரு பாவம்னு சொல்றது, அது வீட்டு வாசல் இருக்குன்னு பைபிள்ல படிச்சோம். L'irritation, la colère, c'est un péché. La Bible dit que le அது péché விரோதத்தை உண்டாக்கி அது வீண் காரியத்தை செய்தன்னு வேதத்துல ça va créer l'adversité, ça va faire des choses inutiles. இருந்தா அதுக்கு பின்னால கசப்புகள், மனஸ்தாபங்கள், விரோதங்கள் இருந்தால் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உங்களை மன்னிக்கிறேன், அவங்களை மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க. Il y a des colères, l'amertume et des choses comme cela, allez au Seigneur et pardonner et prier. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும் என்று எபேசியர் 4:32 படிச்சேன். Nous avons lu donc Éphésiens 4:32, pardonnez comme Christ vous a pardonné. Devant les deux mains. Priez les enfants. Les jeunes, c'est pour vous qu'on a traduit. Priez. Jeunes, vous avez écouté la parole. Est-ce que les grands vous ont repris dans l'église? Acceptez-le avec joie. C'est l'église. Thank you, Holy Spirit. Vayathravanga, vayathravanga. Parabasham. Rakapakasham. Rapakatu. Protokopakasham. Tarakapakatu. Kuronimika rakapakaturi. Ikarakapakasham. Tarakapakatu. Kukuria kapakara. Ikarakapakasham. Tarakapakatukari. Nimika rakapakaturia. Produsim tarakapakaturu. Nimika rakapakasham. Tarakapakaturia. Rebrabatukuru nimika rakapakasham tarakapakaturia. Remrobatukuru nimika rakapakasham. Any bhashala jomanum allarum. Shall we pray in tongues? Let's go pray and learn the Sunday pray. Konjera jomanum any bhashala ellarum sattama jomanum allarum. Sattama jomanum any bhashala. Rebrabasham tarakapaka barabatukuru nimika raba. Remrobasham tarakapakasham tarakapakatiri nimika rabaturia. Remrobatikara makasham tarakapakatikiri nimika rabaturia. Remro batukuru nimikara baka shamdara kapaka dikiri nimikara roro nimikara kapaka shamdara kapaka dikara batunia. Remro batukuru nimikara kapaka shamdara kapaka turia. Remdo kaba samdara kapaka tiri nimikara kapaka turia. Remdo kaba samdara kapaka tiri nimikara kapaka turia. பேசுங்க நீ பாஷையில ஜெபம் பேசுங்க. இருதயங்கள்ல விடுதலை வரட்டும். பேசுங்க, வாயை திறந்து ஜெபிங்க. வாயை திறவுங்க. சாத்தான் இருதயங்களை கட்டி தின்றா அதை விடுதலை ஆகணும். கட்டவிழ்க்கிறேன். சாத்தானை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இருதயத்தை கட்டி வச்சிருக்கிற பிசாசை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சமாதானம் இருதயங்களுக்குள்ள வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பொல்லாத ஆவிகளை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். சாத்தான் ஆவலை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். சத்துருவை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்தகார ஆவலை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். சமாதான கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள வருவதான். கோபத்தை உண்டாக்குற ஆவிகள் வெளியேற குடும்பங்களை விட்டு இருதயங்களை கோபத்துக்குள்ள போட்டு வஞ்சிக்கிற ஆவிகளை கட்டிந்து சபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பொல்லாத ஆவிகளை கட்டுகிறேன், கோபத்தின் ஆவிகளை கட்டுகிறேன். ஓ கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஓ மன்னிப்பை கட்டவிழ்க்குங்க ஆண்டவரே. சமாதானத்தை கட்டவிழ்த்து விடுங்க. சந்தோஷத்தை கட்டவிழ்த்து விடுங்க. சுகத்தை கட்டவிழ்த்து விடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ ரபா ரபா தூக்குரணி மீக்கரபா பெருமித்தி கரபா. நேசிக்கிற பரலோக பிதாவே, பிள்ளைகளுக்கு நம்முடைய வார்த்தையை கொடுத்தேன் ஆண்டவரே. சத்துருவானவன் எங்களை வஞ்சிக்காதபடி எங்களை காத்ததுக்கு நன்றி சுவாமி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாகணும்னு சொன்னீங்க. வசனத்தை கேட்டுக்கிறோம் ஐயா. வசனம் எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக நன்றி தெரிவிக்கிறோம் ஐயா. கோபங்களையும் மனஸ்தாபங்களையும் கசப்புகளையும் எரிச்சலையும் விரோதங்களையும் உண்டாக்குற பொல்லாத சாத்தானை கட்டுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இருதயங்கள் விடுதலை பெறுவதாக, சிந்தை விடுதலை பெறுவதாக, சுகங்கள் உண்டாவதாக, சிந்தையில ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும்.
இருதயங்கள்ல ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஜனங்களோடு கரம் இருக்கட்டும். எல்லாரையும் ஆசைங்கப்பா, எல்லாரும் ஆசைங்கப்பா. கண்கள்ல கிடைத்த கிருபைக்கு நன்றி. கிறிஸ்துக்குள்ள நாங்கள் ஒருவர் மன்னிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரே நீங்க கொடுக்கிற கிருபைக்கு உதவிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். சிந்தைகள் விடுதலாகட்டும், இருதயங்கள் விடுதலாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து கட்டி சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தேவ சமாதானம் வீடுகளை ஆளுக செய்யட்டும். தேவ சமாதானம் இருதயங்களை ஆளுக செய்யட்டும். ஜனங்களை ஆஸ்வதியும். வசனத்துக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்களுக்கு ஜீவன் கொடுத்த நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாரும்.